இருந்தாலும் நிறைய விஷயம். அதனால கைநூல் ஆதாரங்களை நான் சொல்லுவேன், முடிஞ்சவங்க குறிச்சிக்கங்க, இல்லை கேட்டுக்கிட்டே போங்க. ஏன்னா நேரம் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து 10:30 to 11:30, 1.25 மணி நேரம் தான். இதில் 103 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மரியாயின் சேனையினுடைய வரலாறு, சேனையினுடைய கைநூல் விளக்கம், அதில் நாம் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற இவ்வளோ விஷயத்தையும் சொல்லணும். சரியா? அதனால் ரொம்ப வேகமாக இருக்கும். நீங்கள் கடன்னு நோட் பண்ணிக்கங்க உங்களுக்கு. சரி, அதனால் வேகமாக நம்ம போவோம். வேகமாக நீங்களும் குறிச்சிக்கங்க. சந்தேகங்கள் இதெல்லாம் வந்து குறித்து வச்சுக்கங்க, அப்புறம் நம்ம பேசிக்குவோம். சரியா? சேனையினுடைய முதல்ல என்னை பற்றி நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் சகோதரிக்கு ரொம்ப ஒரு பிரியமானவன், நெருக்கமானவன், பணியாளர். ஓ, இப்படி எனக்கு இது பழக்கம் கிடையாது இப்படி வச்சு. ரைட். அதனால நிறையா விஷயங்கள் வந்து அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறேன், நிறையா பணி செஞ்சுருக்கேன். ரெண்டாவது, மதுரவாயில் ஆரம்ப காலத்தில் ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். பிரசிரியங்கள் தோன்றுகின்ற பொழுது இங்கு வந்து பத்திரிசை இயக்கம்லாம் உருவாக்கியிருக்கேன். அதனால் நெருக்கமான தொடர்பு உண்டு. இப்போ கரெக்டாக இருக்கா? இப்போ கரெக்டாக இருக்கும். அதனால் ரொம்ப ஒரு நெருங்கிய தொடர்புடையவன் மதுரவாயலோட. பக்கத்தில் அண்ணா நகர் கீழ்ப்பாக்கம் பங்கு தான் எனக்கு இருக்கட்டும். ஆமாம், அது கரையாக வரும். கீழ்ப்பாக்கம் பங்கில் என்னுடைய பங்கு. நான் மரியாயின் சேனையில் 11/2/1974 சேர்ந்தேன். யூத்தாக இருக்கிறப்ப சேர்ந்தேன். அப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 50 வருஷம் முடிஞ்சு 51வது வருஷத்தில் காலடி எடுத்து வச்சாச்சு. அதனால் என்னுடைய முதல் பிரசிரியம், நான் சேர்ந்த முதல் பிரசிரியம் பொன்விழா கொண்டாடுறாங்க. அந்த பிரசிரியம் இன்னமும் இருக்குது. அதில் ஆரம்பத்தில் சேர்ந்த 10 பேர், அதில் 2 பேர் தான் இருக்கிறோம். மீதி 8 பேர் இறையடி சேர்ந்துட்டாங்க. ஸோ அதனால் அந்த விழா வந்து 25ஆம் தேதி வச்சுருக்குறாங்க. கண்டிப்பாக போகணும் அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க, போவேன். எதற்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, இதுங்க ஒரு சேனையாளருடைய அனுபவம் தான் இன்னொரு சேனையாளரை உயிர்ப்பிக்கும். ஒரு சேனை பிரசிரியத்தினுடைய அனுபவம் தான் பல பிரசிரியங்களை உயிர்ப்பிக்கும். அதனால் அந்த அனுபவங்கள் தான் ரொம்ப பெரிய விஷயம். சரியா? அதனால் முதல்ல நம்ம வந்து ஒரு சின்ன பின்னணி, சேனையினுடைய வரலாற்று பின்னணி, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். சேனையினுடைய வரலாற்று பின்னணி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஷார்ட்டாக. உங்களுக்கெல்லாம் தெரியும் சேனை எப்படி தோன்றியது. 7/9/1921 எல்லாருக்கும் தெரியும். தோற்றுவித்தவர் பிரான்சிஸ் டஃப். அவர் பேர் பிராங்க் டஃப். 103 ஆண்டுகள் கடந்துருச்சு. சேனை முதல் 10 ஆண்டு 1931 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடுமையான போராட்டம். நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியாலாம் தொடங்கலை. பங்குகளுக்குள்ளேயே குருக்கள் மத்தியில் எதிர்ப்பு, மறை வட்டத்தில் எதிர்ப்பு. பங்கு குருக்கள் மற்ற குருவானவர்கள்லாம் வந்து பொதுநிலைகளுக்கு என்ன வேலை அப்படின்லாம் ரொம்ப எதிர்ப்பாக பேசிட்டு இருந்தாங்க. இந்த சேனையாளர்கள் செய்கிற பணியை ஏற்றுக்கல. இது 1921-22 இருந்த நிலை. ரெண்டாம் வத்திக்கான் சங்கம் 1962 65 வரைக்கும் நடந்துச்சு. இந்த வத்திக்கான் சங்கத்துக்கு முன்னாடியே பொதுநிலையினர்கள் எப்படி பங்கிலே இறைப்பணி செய்வது என்பதை சிந்தித்து உருவாக்கப்பட்டது மரியாயின் சேனை. அதனால தான் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தில் வந்து பொதுநிலையினர் சார்பாக சகோதரர் பிராங்க் டஃப் அவர்களை அழைத்து அந்த சங்கத்தில் பேச வச்சாங்க. 2ஆம் வத்திக்கான் சங்கம். அப்படா அந்த ஏறக்குறைய ஒரு 20 வருஷம் 40 வருஷத்தில் பெரிய போராட்டம். 10 வருஷம் மரியாயின் சேனையை எழும்ப விடலை. பிராங்க் டஃப் மற்றவங்களாம் நிறையா போராடினாங்க. அப்பப்போ அறிக்கையெல்லாம் அனுப்புகிறாங்க, மறை மாவட்ட ஆயருக்கு அனுப்புகிறாங்க. அந்த அறிக்கையெல்லாம் ரோமுக்கு போகுமா சொல்ல முடியாது. ஆனாலும் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான். சரி, எப்படியாவது இதுக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கணுமே
அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணுறப்ப தான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. 11ஆம் பத்திநாதரை சந்திப்பதற்கு. அவருடைய நெருங்கிய நண்பர் வின்சென்ட் என்பவர் திருச்சபையில் பல அவார்டுகள்லாம் வாங்கினவர். அவர் ஒரு ஏற்பாடு பண்ணி ஃப்ராங்க் டஃப்பை ரோமுக்கு கூப்பிட்டு போகிறார். அந்த ரோமுக்கு போகிறப்ப போப்பை பார்க்கறதுக்கு பங்கு சாமியார் மறை மாவட்ட ஆயருடைய கடிதம் வேணும். இவருக்கு அந்த கடிதம் கொடுக்கல. ஆனாலும் போகிறாரு. அங்கே ஓபராயின் ஃபாதர், அவர் ஒரு ஆயர், ஓபராயின் ஆயர், லிவர்பூல் அப்படிங்கிற நகரத்தினுடைய ஓபராயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயர் அவர்கள் ஃப்ராங்க் டஃப்பை போப்புக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறார். அந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணி உள்ளே போகிறாங்க. டஃப்பினுடைய மனநிலை கடன்னு ஆடுது. திருத்தந்தையை பார்க்கறதுனால சாதாரண விஷயமா? சரி, என்ன கேட்க போகிறாரோ அப்படின்லாம் பயம். ஆனாலும் தைரியமாக போய் இருந்து அந்த டைம் வந்தோடனே இவர் நிறையா ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. மாதா கிட்ட இவரை கூப்பிட்டோன்னே போகிறார். போய் உட்காந்து அந்த பேராயர் கேட்ட கேள்வி, இவர் சொன்ன பதில், அவர் சொன்ன பதில், இந்த மூணை மட்டும் ரொம்ப முக்கியமாக நினச்சிக்கணும். ஏன்னா மரியாயின் சேனைக்கு அனுமதி தான் முதல்ல கிடைச்சது. அந்த அனுமதியினுடைய நேரம் இதுதான். 1931 11ஆம் பத்திநாதரை சந்திக்கும் வாய்ப்பு லிவர்பூல் பேராயர் ஓபரைன் அவர்கள் மூலம் சந்திக்கிறார். அப்ப கேட்கிறார், திருத்தந்தை கேட்கிறார், 11ஆம் பத்திநாதர், உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதான் அவருடைய முதல் கேள்வி. உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இப்படி கேட்டா நமக்கு வருமா பதில்? நீங்க யாரு, என்ன, உங்களுக்கு என்ன, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிலாம் கேட்டா முதல் கேள்வியே உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும். இவருக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. ஆனா ஒன்று சொன்னார். அது அப்புறம் சொல்றாரு, அவருடைய வரலாற்றில் சொல்றாரு, நான் இந்த பதிலை எப்படி சொன்னேன்னு எனக்கே தெரியலங்கிறார். அவருடைய வரலாற்று புத்தகத்தில் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் கேள்வி. இவருடைய பதில், மரியாயின் சேனை உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பம் என்று நீங்கள் சொல்லணும். ஒரு திருத்தந்தை தன் விருப்பத்தை சொன்னா இந்த உலகத்தில் எல்லாரும் கீழ்ப்படிவானா இல்லையா? இல்ல, உண்டு தானே? அந்த அந்த மாதிரி அவர் எப்படி சொன்னார் சொல்றார். உங்களுக்கு மரியாயின் சேனை உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்பது விருப்பம் என்பதை சொல்லணும். உடனே அந்த திருத்தந்தை சொன்ன பதில் ரொம்ப அருமையான பதில் தான், ஆவியானோட வெளிப்பாடு. மரியாயின் சேனை உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்பது எனது மனப்பூர்வமான ஆவல். கை தட்டுங்களேன், இதுக்குதான் கை தட்டுவோம். இந்த அனுமதி 1931 தான் கிடைச்சது அனுமதி. அதுக்கப்புறம் உலகம் பூரா பரவுச்சு, ரொம்ப கிராண்டா போச்சு. போய் அதுக்கப்புறம் பாப்பானவர்கள் 2ஆம் வத்திக்கான் சங்கம்லாம் வருது. 1931 10ஆம் பத்திநாதர் வாழ்த்து சொல்றார். 33 11ஆம் பத்திநாதர் வாழ்த்து சொல்றார். 53 12ஆம் பத்திநாதர் வாழ்த்து சொல்றார். 60 23ஆம் அருளப்பர் அவர் வாழ்த்து சொல்லிட்டு 62 2ஆவது வத்திக்கான் தொடங்குறப்ப இந்த பொதுநிலையில் சார்பாக ஃப்ராங்க் டஃப்புக்கு அழைப்பு கொடுக்கிறார். 65 6ஆம் சின்னப்பர் வாழ்த்து சொல்றார். 82 செகண்ட் ஜான் பால் வாழ்த்து சொல்றார். அதுக்கப்புறம் 2008 தான் 16ஆம் பெனடிக்ட் வாழ்த்து சொல்றார். 7 பேர் வாழ்த்து சொல்லிட்டாங்க. யாருக்கு யாருக்கு? நீங்களும் பதில் சொன்னாதான் நல்லா இருக்கும். இது மேடை பேச்சு மாதிரி இல்லை. மரியாயின் சேனையை வாழ்த்துறாங்க. 7 திருத்தந்தையர்கள் வாழ்த்து சொல்றாங்க. கடைசியா இப்ப இருக்கக்கூடிய பிரான்சிஸ் 2022 மிக அழகான ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அது புது புக்கில் பிரிண்ட் ஆகி நம்ம வந்துடும், மொழிபெயர்த்தாச்சு வந்துடும். ஸோ 8 பாப்பரசர்கள் மரியாயின் சேனையை வாழ்த்தி இருக்கிறார்கள். சரி, அனுமதி கிடைச்சிருச்சு. ஆனா உலகம் முழுவதும் இதுக்கு அங்கீகாரம் இருக்கா? 180 நாடுகள்ல ஏறக்குறைய 10 மில்லியன் சேனையாளர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். இது வேர்ல்டு ரெக்கார்டுடைய கணக்கெடுப்பு. 180 நாடுகள்ல ஏறக்குறைய 10 மில்லியன் சேனையாளர்கள் இருக்கிறாங்க. இதில் அதிகமாக இருக்கிறவங்க ஏறக்குறைய 5 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறவங்க எங்கன்னு கேட்டிங்கன்னா பிலிப்பியன்ஸ், அடுத்து ஓங்கோ, காங்கோ, இன்னொரு ஊர், இந்த 4 ஊர் தான் அதிகமாக இருக்கிறாங்க. சரி ரைட். சரி, அங்கீகாரம் எப்போ கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களாம் நினைப்பீங்க, அங்கீகாரம் எப்போ கிடைச்சிருக்கோம், அங்கீகாரம் எப்போ கிடைச்சிருக்கோன்னு ஒரு உத்தரவாதமாக சொல்லுங்களேன். எப்போ கிடைச்சிருக்கோம்?
31 அனுமதி அங்கீகாரம். திருச்சபை அங்கீகரிக்கணும். இது எப்ப கிடைச்சிருக்கும்? சொல்லுங்க சும்மா சத்தமா. 50லயா? நம்ம நினைச்சா ஆச்சரியப்படுவீங்க. மார்ச் 27 2014, இப்பதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி, 2014 மார்ச் 27 பொதுநிலையின் பேராயர் இதுல இருக்கு, நம்ம திருச்சபையில் இருக்கு. பொதுநிலையின் பேராயத்தினுடைய ஆயர் ஜோசப் கிளமெண்ட், அவர் தான் இந்த அங்கீகாரத்தை திருத்தந்தையின் சார்பாக கொடுக்கிறார். என்ன சொல்றாங்க தெரியுமா? பொதுநிலையினர் பேரவையின் ஆயர் ஜோசப் கிளமெண்ட் அதிகாரப்பூர்வமிக்க ஆணையின் மூலம் மரியாயின் சேனை இந்த பேராயத்தின் செயலக நிர்வாகத்தால் விசுவாசிகளுக்கான அகில உலக மரியாயின் சேனையாக அங்கீகரிக்கப்படுகிறது. த அப்ரூவல், அந்த சாங்ஷன் இப்பதான் கிடைக்குது. உலகத்திலேயே 2 பொதுநிலையர்களுக்கு தான் இந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 பொதுநிலையர்கள். மற்றபடி காங்கிரிகேஷன், சிஸ்டர் காங்கிரிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அந்த சபை. அதே போல இதுவும் ஒரு சபையாக, ஒரு ஆன்மீக சபையாக அங்கீகரிக்கப்பட்டது 2 தான். ஒன்று வின்சென்ட் டி பால் சபை, இன்னொன்று மரியாயின் சேனை. வின்சென்ட் டி பாலுக்கும் மரியாயின் சேனைக்கு 88 வருஷம் கேப். 1833 வின்சென்ட் டி பால் சபை தொடங்குச்சு. 1921 மரியாயின் சேனை தொடங்குது. 88 ஆண்டுகள் இடைவெளியிலே தோன்றிய 2வது பொதுநிலையர் சபை. அதனால தான் நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த அப்ரூவல் சாதாரண அப்ரூவல் இல்லை. இந்த அங்கீகாரம் என்பது மரியாயின் சேனையில் ஆன்மீகத்திலே இறைபணியாற்றி ஒரு தன்னலம் துறந்த தியாகமிக்க பணியை செய்து மரித்து அவர்களின் வழியாக அற்புதங்கள் நிகழ்ந்தால் அந்த பொதுநிலையினருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மரியாயின் சேனை. தெரியுதா? அப்ப எவ்வளவு பெரிய பவர்! நமக்கு புனிதர் பட்டம் திருச்சபை கொடுக்கும். அதனால்தான் பிராங்க் டஃப், ஆல்ஃபி லாம்பி, எடல் குயின் இவர்களுக்கான புனித பட்டத்தை இப்ப ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இறையடியார் அவங்க வணக்கத்துக்குரிய ஸ்டேஜ் போயிட்டாங்க. யாரு? எடல் குயின். அதுக்கு அடுத்த நிலையில் இவங்க 2 பேர் இருக்காங்க. இன்னும் சில புதுமைகள் விளங்கினா கண்டிப்பா அவங்களுக்கு புனித பட்டம் கிடைக்கும். இந்த யூபிலி ஆண்டுல கண்டிப்பா எடல் குயினுக்கு புனித பட்டம் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட வரலாற்று பின்னணி கொண்டது மரியாயின் சேனை. நினைச்சு பாருங்க, நாம எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தா இத்தனாயிரம் லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் மத்தியில நமக்குன்னு ஒரு மரியாயின் சேனையினுடைய ஒரு ஊழிய உறுப்பினராக, அலுவலர்களாக நமக்கு ஒரு அழைப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது சாதாரண அழைப்பு இல்லை. அது நாமளா தேடி போகல, நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. அன்னை மரியாள் நம்மை அழைத்திருக்கின்றார். ஸோ இது ஒரு பின்னணி. சரியா? இது சரியா இந்த வரலாற்று பின்னணியை புரிஞ்சுக்கணும். சேனையினுடைய 100 ஆண்டு வரலாறு கிட்டத்தட்ட 1 வருஷமா பல தரவுகள் தேடி ஈடி எழுதி ஒரு 200 பக்கம் உள்ள ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். எழுதி பாண்டி சினாத்தூஸ் இதை அச்சடித்து வெளியிடுவதற்கு ஒப்புதல் கொடுத்து இந்த புத்தகம் அச்சடிப்பில் இருக்கிறது. இதில் எல்லா வரலாறுக்கும் சென்னையில் எப்போ தோன்றியது, சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எப்படி சேனை வளர்ந்தது, எல்லா வரலாறும் இதில் இருக்கு. இதில் இந்த நான் சொன்ன குறிப்பெல்லாம் அதில் நான் வச்சிருக்கேன், எழுதியிருக்கிறேன் தரவுகள்லாம். ஸோ இவ்வளவு ஒரு புனிதமான இந்த மரியாயின் சேனையில் நாம் உறுப்பினர்களாக, அதுவும் சாதாரண உறுப்பினர்கள் அல்ல, வாக்குறுதி கொடுத்த மக்களாக. காட்ட மறந்துட்டேன். 1934 பிராங்க் டஃப் தன்னுடைய பிரசிரிய மக்களோடு சேனை விருது கொடியை தூக்கி ஒரு ஊர்வலமாக ஒரு போட்டோ ஒன்று கிடைச்சது 1934. அப்போ அவருக்கு வயசு 45. தன்னுடைய பிரசிரிய மக்களுக்காக பிரசிரிய மக்களோட அவர் நிற்கிறாங்க. அதில் பிராங்க் டஃப் எவ்வளோ இளமையாக இருக்கா இருப்பாங்க. நம்ம புக்கிலலாம் பிராங்க் டஃப் வயசான படம் தான் இருக்குது. இந்த 45 வயசில் பிராங்க் டஃப் ஒரு அரசு ஊழியர், ஒரு சேனைக்காக தன்னை அர்ப்பணித்து பணி செய்கின்றார். 34 வயசு அவருக்கு.
34வது ஆண்டு. இது எப்போ நடந்ததுன்னா, அவர் போய் திருத்தந்தையை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நடந்த ஒரு அருமையான ஒரு போட்டோ கிடைச்சது. அதனால மரியாயின் சேனையில் நாம இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வரம். அது யாருக்கும் கிடைக்காத ஒரு வரம். இது வரம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, எந்த அமைப்பிலும் இல்லாத ஒரு தனி சிறப்பு மரியாயின் சேனையில் இருப்பதற்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னா, நாம செய்கின்ற பணிதான் பணி வாழ்வின் மூலம் புனிதத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத எண்பித்து காட்டுகின்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பு மரியாயின் சேனை. சிஸ்டர்ஸ் காங்கிரிகேஷன்ல புனித பட்டம் வாங்குறது ஈஸி. ஏன்னா அவங்க அதுக்காகவே வந்தவங்க, அதே பணி செய்வாங்க. குருக்கள், மெட்ரானிமார்கள், இன்னும் பல ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே புனித பட்டம் வாங்குவது எளிதுனா அதுவே கஷ்டம்தான். ஆனால் அதையும் தாண்டி குடும்பத்தில் வாழ்கின்ற நாம், அன்றாட வாழ்க்கை சுமைகளை சுமந்து கொண்டிருக்கின்ற நாம், கிறிஸ்துவுக்காக பணி செய்கின்ற பொழுது அந்த தியாகத்தை மதித்து இந்த மரியாயின் சேனையில் தியாகமிக்க பணியை செய்தவர்கள் மேலும் தங்களுடைய வாழ்வை திருச்சபைக்காக இறை பணிக்காக அர்ப்பணித்து வாழ்ந்த பொதுநிலையினரையும் புனிதராக்கக்கூடிய சக்தி மரியாயின் சேனையுடைய சேவைக்கு உண்டு. கைத்தட்டலாமே இதுக்கு. அதாவது என்னன்னா, நான் கொஞ்சம் வேகமாக தான் பேசுவேன். நீங்கள் அப்படியே பயந்து போய் ஸ்டன்னாக நிற்கக்கூடாது. அப்பப்போ கை தட்டிடணும். அப்போ தான் நான் கொஞ்சம் கவுண்ட் டவுன் ஆகாமல், சரியா? நான் கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுவேன். அதனால் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மரியாயின் சேனையில் நாம் இருக்கிறோம். முதல்ல நம்ம எங்கே இருக்கிறோம் நமக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏதோ வார கூட்டத்துக்கு வந்தோம், உட்காந்தோம், கூட்டத்தில் கச்சப்பச்சன்னு பேசுகிறோம். தலைவர் ஏதோ கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு, அவர் பாட்டில் அவர் வேலையை செய்கிறார். நம்ம வேலை என்னக்கா, ஏதுக்கா, எப்படிக்கா, கோயிலுக்கு போனியா, வந்தியான்னு கதை பேசிட்டு, அதுவல்ல மரியாயின் சேனை. மரியாயின் சேனை பிரசீரிய கூட்டம், மாதாவின் பிரசன்னம். இதுதாங்க மற்ற சபைக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். மற்ற சபையில் இருப்பவர்கள் அவர்கள் கூட்டம் கூடுவார்கள், பேசுவார்கள். ஆனால் அது ஒரு தெய்வீக பிரசன்னம் உள்ள கூட்டமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் மரியாயின் சேனை கூட்டத்தில் அன்னை மரியாள் பிரசன்னமாக இருக்கிறாள் என்பதற்கு அடையாளமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய அந்த அமைதியும் பரிசுத்த ஜெபமாலையை ஜெபிக்கும் பொழுது இருக்கின்ற அந்த உள்ளார்ந்த ஈடுபாடும் தான் ஒரு அடையாளம். அது ஒரு சேனை கூட்டம்னா நம்ம திருப்பள்ளியில் பேசுவோமா? திருப்பள்ளி நடந்து அப்பவும் பேசிட்டு இருக்கோம், அது வேற. திருப்பள்ளியில் வந்து உட்கார்ந்து திருப்பள்ளியை நாம் பங்கேற்கின்ற பொழுது இப்படி பக்கத்தில் பேசுவோமா? ஏன் பேச மாட்டோம்? நல்லா இருக்கு, புனித பலி. சரி, நான் அதுக்குள்ள போடாது வேற. திருப்பள்ளியில் நாம் எப்படி இருக்கிறோங்கிறது நமக்கே தெரியும். திருப்பள்ளியில் பொதுவாக நாம் பேசுவ மாட்டோம், கொஞ்சம் அங்கே அமைதி காப்போம், ஜபம் சொல்லுவோம். நம்முடைய ஒன்றிப்பு பூரா திருப்பள்ளியில் தான் இருக்கும். அந்த திருப்பள்ளியில் எப்படி நாம் ஒன்றித்து இருந்து அந்த இறை ஆற்றலை பெறுகின்றோமோ அதே மாதிரி தான் மரியாயின் சேனையும் மரியன்னையோடு ஒன்றித்து அந்த ஆற்றலை பெற வேண்டும். அந்த மரியன்னையோட ஒன்றிப்பு என்பதுதான் பிரசிரிய கூட்டம். நீங்க பிரசிரிய கூட்டத்தில் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு அல்லது வந்து வேற தகவல்கள் பரிமாறிக்கிட்டு அடுத்து யாரையாவது பத்தி பேசிக்கிட்டு அவர் அப்படியாமல இப்படியாமல, இதெல்லாம் வந்து அந்த பிரசிரியத்தை நீங்கள் அவசங்கை செய்கிறீர்கள். மரியாதை நீங்கள் அவசங்கை செய்கிறீர்கள், மரியாதை மதிப்பிழக்க செய்கிறீர்கள் என்று பொருள். கூட்டத்துக்கு வந்தால் நம்முடைய சிந்தனை முழுவதும் எப்படி இருக்கணும்னா, அன்னை சிந்தனை முழுவதும் எப்படி இருக்கணும்னு பிராங்க் டஃப் எப்படி சொல்றாருன்னா, மரியன்னையின் பிரசனத்தை உணர்ந்தவர்கள் மரியன்னைக்காக இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றா? பிராங்க் டஃப். அப்ப பிரசிரிய கூட்டத்தில் வந்து இருப்பவர்கள் மரியன்னையின் பிரசனத்தை உணர்ந்தவர்களாக அன்னைக்காக நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருப்பார்கள், யோசித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்ப இந்த படிகளெல்லாம் கடந்துதான் அந்த மரியாயின் சேனை பிரசிரியத்துக்கு நான் போறோம். அப்ப அந்த பிரசிரிய கூட்டத்தில் வந்து உட்கார்ந்தோனே நான் எனக்கு என்ன தலைவர் போன வாரம் வேலை கொடுத்தாரோ அந்த வேலையை நான் செஞ்சிருக்கேனா, முழு மனதோடு முழு ஆற்றலோடு முழு இருதயத்தோடு செஞ்சிருக்கிறேனா, நானும் சகோதரியும் போனோமே சொன்னோமே, ரைட். இப்போ அதான் அறிக்கையாக கொடுக்கணுமா இல்லையா? ஒரு பிரசிடத்தை பார்த்தேன், சேவையெல்லாம் சொல்லுங்கப்பா. எப்படி
சேவையெல்லாம் சொல்லுங்க பாவான். அவர் ஒருத்தர், நான் ஒன்றும் செய்யலை பிரதர். இன்னொரு சகோதரி, அந்த அவராவது நான் ஒன்றும் செய்யலைன்னாரு. இந்த அம்மா. அப்போ எப்படி இருக்கும் அந்த கூட்டம்? மாதா எப்படி இருப்பாங்க அந்த இடத்துல? எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பாங்களா? கவலையோடு இருப்பாங்க. நியாயமாக ஏந்திரிச்சு போயிடணும். அவங்க நியாயமாக ஏந்திரிச்சு போயிடணும் அந்த கூட்டத்தை விட்டு. ஆனால் அந்த அம்மா கவலையோடு இருக்கும். ஏன்னா அது கவலையே பட்டு வாழ்ந்தது காலம்பூரா கடைசி சிலுவை பலி வரைக்கும் கவலையோடு தான் வாழ்ந்துச்சு. அது எப்போ கவலை இல்லாமல் மகிழ்ச்சியாக மாறிச்சுன்னா இயேசு உயிர்த்ததுக்கு அப்புறம் தான். ஏன்னா இந்த விண்ணக வாழ்வை இயேசு நமக்கு பெற்றுக் கொடுத்து விட்டார் அப்படிங்கிற அந்த அந்த மகிழ்ச்சி அது இன்னைக்கு வரைக்கும் நம்மோடு இருக்கு, நம்ம சேனையாளரோட இருக்கு. அப்படி பிரசிரியத்தில் சேவை செஞ்சு அதை அறிக்கையாக கொடுக்கணும். அடுத்த வாரம் என்ன வேலை நமக்கு கொடுப்பாங்க மாதா. தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் மரியாளினுடைய ஒரு அடையாளம் தான். மரியாளுக்கு பதிலாக அவங்க இருக்காங்க, அவங்களுடைய மவுத் பீஸ் தலைவர். தலைவரும் கூட்டத்தில் எப்படி இருக்கணும்? அவரே ஆரம்பிச்சு, அவரே வாசிச்சு, அவரே பிரசங்கம் பண்ணி, அவரே அட்டண்டன்ஸ் எடுத்து, அவரே எல்லாம் வாசிச்சு அறிக்கைலாம் கொடுத்து கடைசி வரைக்கும் பேசி திட்டி முடிச்சு இறுதி ஜெபம் சொல்ற வரைக்கும் அவரே பேசினா எப்படி இருக்கும்? இருக்கும். எல்லாம் தூங்கும், அவர் மட்டும் பேசிக்கிட்டு. அது பிரசிரியமா? அப்ப என்ன அர்த்தம்? கைநூல் என்ன சொல்லுது? கூடிய மட்டும் தலைவர் எவ்வளவு குறைவாக பேச முடியுமோ அவ்வளவு குறைவாக, அவருடைய பார்ட் எங்க வருதோ அங்க பேசினா போதும். அவருடைய பார்ட் எங்க வருது? ஞான வாசகத்தில் வருது, ஜெபமாலையில் வருது, ஞான வாசகத்தில் வருது, அடுத்து மறையுறையில் வரும், அடுத்து சேவையை பகிர்ந்து கொடுப்பதும் சேவையை கேட்டு பெறுவதில் வரும். இதுதான் அவருடைய பார்ட். இதனால தான் அப்புறம் செயலாளருடைய வேலை இருக்கு. அவர் என்ன பண்ணுவார்? அறிக்கையை வாசிப்பார், குறிப்புகள்லாம் எடுப்பார், ஒழுங்காக எழுதுவார். அப்போ தான் அவர் பக்கத்தில் ஒரு பேனா கட்டிக்கிட்டு இருப்பார். அந்த பேனாவை வாங்கி எழுதுதான்னு பார்ப்பார். சரியாக எழுதலை, வேற கொடு அப்படிங்கிறது. இதில் மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வரக்கூடாது. அது பிரச்சனையை கொண்டு தான் வேஸ்ட் பண்ணிடும். அது ஒரு கேலி கூத்தா போடும். திருப்பணியில் அப்படி செய்ய முடியுமா? நன்மை வாங்க போகிறோம், லைனில் போய் நிற்கிறோம், நமக்கு முன்னாடி ஒருத்தர் நமக்கு வேண்டியவர் நிற்கிறாருங்கிறதுக்காக முன்னே போய் நிற்போமா? சரி, நன்மை கொடுக்குறாரு, கையில் கொடுக்குறாரு, வாங்கி பாயில் போட்டுக்குவோமா? போட்டுக்கிட்டு இருந்த கும்பல்லாம் இருக்குது. அது ஒரு காலத்தில் அந்த மாதிரி ஒழுங்கீனங்களெல்லாம் நாம் செய்யக்கூடாது. சேனை ஒழுங்குக்கு கட்டுப்பட்டது, ஒழுங்குகளால் கட்டப்பட்டது தான் மரியாயின் சேனை. எதையுமே நீங்கள் கைநூலில் படித்து பாருங்க, அழகா சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். இன்னைக்கு கூட பாருங்க, கூட்டம் எப்படி கரெக்டாக 10:30 மணிக்கு கூட்டம் அரேஞ்ச்மெண்ட்டு, ஜெபமாலை 10:10க்கு கரெக்டாக நடக்குதுல்ல. இப்போ நீங்களும் கரெக்டாக அது வரிசையாக உட்காந்துட்டீங்க, கரெக்டாக நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, கரெக்டாக கேட்குறீங்க, தூங்காமல் உட்காந்துருக்கீங்க, சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்கிறீங்க, கை தட்ட வேண்டிய நேரத்தில் கை தட்டுறீங்க. ஓகே, கரெக்ட். அப்போ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்ய விடணும். தலைவர் விடணும். தலைவர்னு கொடுத்தோன்னே அவர் உடனே ராஜராஜ சோழன் மாதிரி நினைச்சுக்க கூடாது தன்னை. அவர் ராஜராஜ சோழன் இல்லை, அவர் எல்லாத்துக்கு மேல அடிபணிந்த ஒரு பணியாளர். மரியாள் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டுகின்றோம். யார் சூட்டுறாங்க? சரி, ஆண்டவரால் முடிசூட்டப்படுறாங்கன்னே வச்சுக்குவோம். ஆனா அந்த அம்மா என்னைக்காவது அரசியா இருந்திருக்கா? கைநூல்ல நீங்க விவிலியத்தில் பாருங்க, ஒரு வேலை செய்யற ஒரு சாதாரண மனுஷியா தான் இயேசு கூட போயிட்டு இருக்குது. அவர் போனதுக்கு அப்புறம் கூட எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஜெபம் பண்ணுது. ஒன்னும் சொல்லல, ஜெபம். அவர் போனதுக்கு அப்புறம், ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே மிக பவர்ஃபுல்லான உறுப்பினர்களாக மாறாங்க. ரைட், அது ஒரு கதை. ஆக பிரசீதிய கூட்டத்தில் இவ்வாறாக நீங்கள் இருந்து செயல்பட வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் மரியாளோடு ஒன்றித்து இருப்பது. அந்த ஒன்றித்து இருப்பதை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். பக்கம் மட்டும் சொல்றேன். கைநூல் பக்கம் 48. மரியா மீது உண்மையான பக்தி ஏன்? இதை நன்கு உணர்ந்து கடைபிடிப்பவர் தான் சேனை வாக்குறுதியை உண்மையாக சொல்ல முடியும். சேனை வாக்குறுதி என்ன? சேனை வாக்குறுதி சேனை வாக்குறுதி
என் அரசியே என் தாயே நான் உமக்கு சொந்தம். எல்லாம் அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். எல்லாம் எல்லாம்னா நம்ம ரெண்டு பேரும் கண்ணில் காதில் கழுத்தில் கிடக்கிறதெல்லாம் இல்லை, அதுவல்ல. எல்லாம், இந்த எல்லாம்ங்கிற வார்த்தையில நமக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, மாதா கேட்கறது நம்முடைய பணிகளையும் நமக்குண்ட ஆன்மீக பலன்களையும். இல்லை, ஆன்மீக பலன்கள் நிறைய சம்பாரிச்சு வச்சிருப்போம். இது எல்லாத்தையுமே உனக்கு தர்றாமா அப்படின்னு நம்ம சொல்றான்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். இதே இது கழுத்தில் இருக்கிறது கையில் இருக்கிறதெல்லாம் கலட்டி மாதா உமக்கே சொந்தம்னு சொல்லி அந்த ஆட்சிய சூழலை கலட்டி ஒரு பெரிய உண்டியலில் போட்டு வாங்கன்னு சொன்னால் பாதியில் முக்காவாசி கூட்டம் காணாம போயிடும். இல்லை, அதுவல்ல. எனக்குள்ளது எல்லாம் பாருங்க, உனக்கே சொந்தம். எனக்குள்ளது எல்லாம் இன்பம் துன்பம், என்னுடைய பழி, என்மேல் சுமத்தப்பட்ட அவமானங்கள், குற்றங்கள், குறைகள், என்னுடைய நன்மைகள், நான் சேமித்து வைத்த அருட்பலன்கள், என் ஞான வாழ்க்கையால் நான் சம்பாதித்து வைத்த புனிதம், புனிதத்தையே, என் புனித தன்மையே, அதையுமே நான் அவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அப்பனா நான் யாரு? நான் ஒன்றும் இல்லாதவன். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றும் இல்லாமையை யார் ஒருவர் ஏற்றுக்கொள்கிறாரோ தாழ்ச்சியின் முதல் படியே அதுதான். தாழ்ச்சியின் முதல் படியே அதுதான். நான் ஒன்றுமில்லை, கைநூல் சொல்லுது, நான் ஒன்றும் இல்லை என்று ஏற்றுக்கொள்வதுதான் தாழ்ச்சியினுடைய முதல் படி. நீங்க பிலிப்பியருக்கு எழுதின பவுல் எழுதின கடிதம் 2வது அதிகாரத்தில் 6லேருந்து ஒரு 8 வசனம் இருக்கு. இயேசு கிறிஸ்து உயர்ந்த நிலையில் இருக்கிறத பிடிச்சிக்கிட்டு இருக்காம இறங்கி வந்து கீழே அப்படியே வந்து அந்த கடைசி வரி எப்படி அடிமையின் கண்டு சிலுவை மரணத்தை, மரணம் யாருக்கு வரணும்? பாவிக்கு வரணும். மரணம் யாருக்கு வரணும்? பாவிக்கு. இயேசு பாவியா? அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டா அதுவும் என்ன மரணம்? அது சொல்றார் பவுல், சிலுவை மரணத்தை ஏற்கின்ற அளவுக்கு அவமானத்தை தாங்கி தாழ்ச்சிக்கு வர்றார், தாழ்ந்து வர்றார் இயேசு கிறிஸ்து. மரியாளும் அதே மாதிரிதான் அந்த தாழ்ச்சிக்கு நின்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சி நம்மிடத்தில் வர வேண்டும். இது பைபிள்ல இருந்து ஒரு கம்பேரிசன் நமக்கு. நான் ஒன்றுமில்லை, இயேசு கிறிஸ்து ஒன்றும் இல்லை என்ற நிலைக்கு அவர் வந்தார். கடைசியா உயிர் விடுறப்ப கூட ஒன்றும் இல்லை, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டேன் ஆண்டவரே. அதான் சொன்னாரு, என் ஆவியை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி எனக்குள்ளது எல்லாம், இதுதான் மரியன்னையோடு ஒன்றிக்கின்ற அந்த உத்தமமான ஒரு உயர்ந்த நிலை. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பு கொடுத்தலில் மரியன்னையினுடைய ஒன்றிப்பை நாம் உருவாக்கி கொண்டால் அதிகாரம் 3இல் சொல்லப்படுகின்ற சேனை மனப்பான்மை ஆகிய அந்த 11 மனப்பான்மை முழுவதும் நமக்கு சொந்தமாகும், நமக்கு சொந்தமாகும். அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டியான ஒரு லீஜனரியா நாம் மாற வேண்டும், ஒரு குவாலிட்டியான லீஜனரி. ஏன்னா நம்ம சும்மா ஏனோ வந்துட்டு கூட்டத்தை காமிச்சிட்டு நானும் மதியானத்தில் இருந்தேன், நான் சொல்லலாம் நான் 50 வருஷமா மதியானத்தில் இருந்தேன். நோ, இந்த 50 ஆண்டுல என்னுடைய புனிதத்தன்மை எந்த அளவுக்கு வந்திருக்கு, நான் ஆண்டவருக்காக எவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறேன், நான் கடவுளுக்காக எவ்வளவு இழந்திருக்கேன், மாதாவுக்காக நான் எவ்வளவு செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு அவமானங்களை தாங்கி இருக்கிறேன். பதவி உனக்கு இல்லப்பா, நீ இறங்கி போ, வேற ஆளை போடணும் அப்படின்னு சொன்னா அது எப்படி நீ சொல்லுவ? அப்படி எதிர்த்து நிக்கிறதல்ல, இது ஆண்டவருடைய சித்தம், சொற்படியே. ஏன்னா நம்ம மாதாவுடைய அந்த சாரத்திலிருந்து வந்திருக்கிறோம். அதனால பொறுப்புகளை நம்மளை விட்டு வேண்டாம், வேற ஒரு தலைவரை போடலான்னா ரொம்ப சந்தோஷம், மரியே வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை கொடுக்கணும். நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவு வளரும். நீங்கள் உருவாக்க வேண்டும். ஒரு கைநூல் என்ன சொல்றது, ஒரு 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 பொறுப்பாளர் அந்த பொறுப்பை விட்டு அவர் பணிக்காலம் முடிந்து போகின்ற பொழுது அவர் இன்னொரு பொறுப்பாளரை உருவாக்கி விட்டு செல்ல வேண்டும். அவரே அதில் ஆரம்ப நாள்லேருந்து கடைசி வரைக்கும். இதே சென்னையில் ஒரு பங்குல ஒரு சகோதரி மரியாதை எவ்வளோ காலமாக தலைவியாக இருக்காங்கன்னு கேட்டால் 18 வருஷமா இருக்கான். 18 வருஷமா இவங்க தான் தலைவி.
போய் கேட்டா அவங்க ஒத்துக்க மாட்டாங்கிறாங்க பிரதர். என்னடா இருக்கு, எனக்கு ஒரே சிரிப்பு. ஒத்துக்கிறதுக்கும் ஒத்துக்காததுக்கும் என்னப்பா இருக்கு அதுல? நீ மரியாயின் சேனையில் வேணான்னு சொன்னா ஒத்துக்காத, அது சொல்ல முடியாது நீ. ஏன்னா நான் பரிசுத்த ஆவிக்கு வாக்குறுதி கொடுத்து அன்னை மரியாளுக்கு பணி செய்கிறேன். அதனால நான் சாவர வரைக்கும் மரியாயின் சேனை தான். மாற்ற முடியுமா? ஒரு உறுதி பத்திரம் எழுதி கொடுக்குறீங்க, அது மாற்ற முடியுமா? மாற்ற முடியுமா? பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் உறுதி பத்திரம் எழுதி கொடுத்துறீங்க, அப்புறம் மாற்றிக்கலாம், மாற்ற முடியுமா? முடியாது. உறுதி பத்திரங்கிறது அதானே, உறுதி செய்து எழுதி கொடுப்பது. அதே மாதிரி வாக்குறுதி என்பது பரிசுத்த ஆவிக்கு நாம் உறுதி பத்திரம் எழுதி கொடுக்கணும். உன் இருதயமும் என் இருதயமும் ஒன்று, நான் இறுதி வரையிலும் உன்னோடு பயணிக்க வேண்டும். அதனால 15வது அதிகார வாக்குறுதியை பற்றி படிச்சு பாருங்க. 15வது அதிகார வாக்குறுதி படிச்சு பாருங்க. அப்ப கடைசி வரைக்கும் நான் மரியாயின் சேனையில் இருக்கக்கூடிய உறுப்பினர் தான். அதனால தான் மரியாயின் சேனையில் இறந்தவருக்காக திருப்பலி ஒவ்வொரு வருஷமும் எப்போ ஒப்பு கொடுக்குறோம்? அது நம்ம 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 பிரசனத்தில் உள்ளவங்களுக்கு மட்டுமா? உலக அனைத்திலும் இருக்க மரித்த சேனையார். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட மறந்துடுவாங்க. முதல்ல ஐயோ அப்பான்னு அழுவாங்க, அப்புறம் மெதுவாக ஒரு வருஷம் ஆகிப்போச்சுன்னு சொல்லி ஒரு விருந்து, ஒரு சின்ன பூசை வைப்பாங்க, அப்புறம் நினைவு பூசை வைப்பாங்க, அப்புறம் வீட்டில் ஒரு படம் இருக்கும், அப்புறம் ஐயோ தூசி அடித்து பழைய படத்தான் எடுத்து போகிறான்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவோம். கடைசியாக அங்கே ஒன்றுமே மறந்துடுவாங்க போகிற போக்கில். எங்கள் அப்பா இருந்தார், அவர் இறந்து 40 வருஷம் ஆச்சு, அவ்வளோதான், பேச்சோடு போயிடும். ஆனால் திருப்பலி ஒப்பு கொடுத்து நாம் மறுவாழ்வு பெறுகின்ற வரை, உயிர்த்து எழுகின்ற வரையிலும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் திருப்பலி. அது மரியாயின் சேனை நடத்தும். அவ்வளவு பெரிய ஒரு சக்தியை, ஒரு பவரை மரியாயின் சேனை கொடுத்திருக்கிறது என்றால் சும்மா இல்லை, கட்டுப்பாடோடு அந்த மரியாயின் சேனை கட்டி எழுப்பப்பட்டதினால் அது கொடுக்கப்பட்டது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சேனையாளராக நாம் வர வேண்டும் என்றால் இந்த மரியன்னையினுடைய ஒன்றிப்பு, மரியன்னையினுடைய எல்லா அருள் வரங்களையும் பெற்றவர்களாக நாம் பயணிக்கின்ற பொழுதுதான் அந்த மனப்பான்மையை நாம் அடைய முடியும், அந்த புனித நிலைக்கு உயர முடியும். அப்புறம் அடுத்து அமல உட்பவியான மரியாளின் அருள் வளங்களை அள்ளி தருபவள். அந்த அற்புத பதக்கம் பிற்சேர்க்கை 6ல் இருக்கு. சகல வரங்களையும் அள்ளி தருகின்றவள் அப்படின்னு நம்ம உரிமையோட கேட்டு வாங்கணும். அது எங்க நீங்க படிக்கலாம் அப்படின்னா அதிகாரம் 5, 2, 3. அதிகாரம் 5ல் நீங்க படிச்சு பாருங்க. 2, 3. இன்னொரு பெரிய வேடிக்கை, மரியாவை தன் உள்ளத்தில் கொண்டிராத சேனையார் எப்படி இருப்பாங்கன்னு நீங்க படிச்சு பாருங்க. அதிகாரம் 6 பாரா 2. அதை மட்டும் படிச்சு காமிக்கும். அதிகாரம் 6 பக்கம் 32ல் சேனையார் ஒருவர் சேனையின் நோக்கத்தையே புறக்கணித்தவராய் இருந்தால், அவர் சேனையின் நோக்கத்தையே புறக்கணிக்கக்கூடியவராக மரியாதை தன் உள்ளத்திலே கொண்டிராதவராக இருந்தால், அவர் ஆயுதமற்ற போர் வீரர், அருந்து போன சங்கிலி, உடலோடு ஒட்டியிருக்கும் பக்கவாதத்தால் பாதிப்புற்ற அசைக்க முடியாத கை, இப்படிப்பட்ட ஒருவரால் என்ன சாதிக்க முடியும்? எப்படி கடுமையான வார்த்தைகள் சொல்றாங்க பார்த்தீங்களா? மரியன்னையை தன் உள்ளத்தில் கொண்டிராத சேனையார் இந்த பணியை ஆற்ற முடியாது என்பது சின்னம். இத்தகைய சேனையார் ஒருவர் சேனையின் நோக்கத்தையே புறக்கணித்தவராவார். அவர் ஆயுதமற்ற போர் வீரர், அருந்து போன சங்கிலி, உடலோடு ஒட்டியிருக்கும் பக்கவாதத்தால் பாதிப்புற்ற கை, இப்படிப்பட்டவரால் சேனையில் என்ன சாதிக்கும்? அப்ப மரியன்னையை நாம் உள்ளத்தில் ஒன்றித்து வைக்காவிட்டால், நீ சேனையில நீ பெரிய செனாத்தூர் தலைவராக இருந்தாலும் வெஸ்ட். நீ எப்படிப்பட்டவங்க? 3 சொல்றாங்களே, ஆயுதமற்ற, அப்புறம் செயல்படாத கை. போதுமா? இதுக்கு மேல உங்களை திட்ட முடியாது. இதுக்கு மேல திட்ட முடியாது. நாகரிகமா சொல்லியிருக்காரு கை நூல்ல. அப்ப மரியன்னையோடு ஒன்றித்து இருப்பதுதான்
மரியாயின் சேனையாளர் என்பதனுடைய அடையாளம். அப்ப மரியன்னையோடு ஒன்றிப்பதற்கு இந்த தியாகம், தாழ்ச்சி இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்த ஒரு முக்கியமான செய்தி, மரியாவின் தாழ்ச்சி சேனையாரின் உள்ளத்தில் பற்றி எரியும் நெருப்பு. அந்த தாழ்ச்சி எப்படின்னா கண்ணியமும் வல்லமையும் வாய்ந்த ஒரு புண்ணியம். தாழ்ச்சிங்கிறத ஒரு புண்ணியம். அதிகாரம் 6 பிரிவு 2 படிச்சு பார்த்துங்க. ஆன்ம ஈடேற்ற பணியில் மரியாவுடன் இணைந்து உழைக்கும் உடன் ஊழியர் யாரு? சேனையார். நெஞ்சு தட்டி சொல்லிக்கலாம், மாதாவோடு உடன் ஊழியர் நான். இது எங்க நீங்க பார்க்கலாம்? அதிகாரம் 6 பிரிவு 4. அதிகாரம் 6 நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். மரியாள் மட்டில் சேனையாருக்குரிய கடமைகள், இதுதான் தலைப்பு. 6வது அதிகாரம். மரியன்னையின் மீது குழந்தைக்குரிய நம்பிக்கை தான் இந்த இயக்கத்தினுடைய அடித்தளம். மரியாயின் சேனை என்ற இயக்கத்தினுடைய அடித்தளம் மரியன்னையின் மீது குழந்தைக்குரிய நம்பிக்கை தான். அது என்ன குழந்தைக்குரிய நம்பிக்கை? குழந்தை கள்ளம் கபடம் இல்லாமல், நெஞ்சில் வஞ்சகம் இல்லாமல், வேற்றுணர்வு இல்லாமல், கேள்வி கேட்காமல், என்ன சொல்றது, விரோதமாக நினைக்காமல், அதாவது ரொம்ப பேர் கேள்வி கேட்டு நல்ல விஷயத்தை குழப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு குழந்தைக்குரிய மனநிலையோடு மரியன்னையின் மீது கொள்ளுகின்ற நம்பிக்கை தான் சேனையினுடைய அடித்தளம். எல்லாரும் அப்படிப்பட்ட நம்பிக்கையில் நாம் இருப்போம் என்றால் அந்த பிரசிடென்ட் எப்படி இருக்கும், அந்த கியூரியா எப்படி இருக்கும், அந்த கமிஷன் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒரு மோட்சம் மாதிரி இருக்கும். இருக்குமா இல்லையா? அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னா என்ன இல்லைன்னு அர்த்தம் நம்மளே தெரிஞ்சுக்கலாம் இல்ல? ஆக இந்த மாதிரியான ஒரு அடிப்படை விஷயங்கள் மரியன்னையோடு ஒன்றித்து, மரியன்னையினுடைய தாழ்ச்சி, மரியன்னையினுடைய சேர்ந்து வாழ்வது, மரியன்னையே நம்முடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வது, இதை எல்லாம் நாம் சேனையாளர்கள் உணர்ந்து ஒரு சேனைக்குரிய பக்தி என்ற முயற்சியில் நாம் இருப்போம் என்றால் கண்டிப்பாக மரியாயின் சேனையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் புனிதத்தன்மையும் நாம் அடைய முடியும். நம்முடைய ஆன்மீகத்துக்கே மொத்தம் 3 தான் சொல்றாங்க. கைநூல் என்ன சொல்றது? 3 விஷயம். சேனையருடைய ஆன்மீகம் அப்படின்னு சொன்னா 3 விஷயம்தான். ஒன்று வந்து அந்த இறை இயேசு கிறிஸ்துவனுடைய குருத்துவ பணி, அவருடைய நற்செய்தி அறிவிக்கும் பணி, இன்னொன்று அந்த ஆட்சி, அரச ஆட்சி, அதாவது திருச்சபையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு படிச்சது. ஸோ ஆட்சி, அரசு, 3வது வந்து அந்த நற்கருணை பக்தி. இதுதான் ஆன்மீகமாக சொல்கிறாங்க. கைநூலில் பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்கு அந்த 3 பணிகள். ஸோ இந்த அளவுக்கு இந்த பின்னணி போதும்னு நினைக்கிறேன். இன்னும் கரெக்டாக 1 மணி நேரம் இருக்குது. இந்த 1 மணி நேரம் இப்போ நம்ம சேனைக்குள்ளே வந்துடுவோம். முதல்ல சொல்லுது என்ன? சேனையினுடைய ஒரு ஆரம்ப கால புரிதல். நம்முடைய மரியாயின் சேனை எப்படிப்பட்டது, எப்போ வந்துச்சு, அதுக்கு உண்மையிலே திருச்சபை அங்கீகாரம் கொடுத்துருக்கா? கேட்டால் சொல்லணும்ல, நீங்கள் உங்களை கேட்டால் சொல்லணும்ல, பெருமையோடு சொல்லணும். நாங்களாம் உண்மையிலேயே மரியன்னையினுடைய பிள்ளைகள், எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் இப்படிப்பட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் செய்கின்ற பணியெல்லாம் யாருக்கு? சரியா சொல்லுங்க, யாருக்கு நாம் பணி செய்கிறோம்? அதுதான், வேற மாற்றே. யாருக்கு பணி செய்கிறோம்? இயேசுவுக்கு, ஆண்டவருக்கு பணி செய்கிறோம். ரொம்ப பேர் மரியாதை சொன்னா மாதாவுக்கு பணி செய்யணும். மாதா என்ன மாதா? உணர்ச்சியால் மரியன்னை பக்தி இருக்கக்கூடாது. உணர்ச்சி மிக சில பேர் உணர்ச்சியில பார்த்தீங்கன்னா என்ன செய்யறோன்னு தெரியாம கலரா போட்டவ யூனிஃபார்ம் அது இது கட்டி பேட்ச் குத்தி வரிசையில் நின்று அப்படியே ஸ்ட்ரைட்டா நின்று ஓடி உழைச்சு வெளி அடையாளங்கள் மரியாயின் சேனுடைய ஆன்மீகத்தை வளர்க்காது. வெளி அடையாளங்கள் வளர்க்காது. உள்ளார்ந்த
உள்ளார்ந்த அந்த ஆன்மீகம், உள்ளார்ந்த அன்னையினோடு ஒன்றிக்கின்ற அந்த மனப்பான்மை தான் மரியாயின் சேனையை வளர்க்கும். வெளி அடையாளங்கள் அல்ல, வெளி அடையாளங்கள். இன்னைக்கு வெளி அடையாளங்கள் நிறைய நடக்குது, அது மாதாவுக்கு பெருமை, ரைட், அது வேற ட்ராக். ஆனால் நம்முடைய வாழ்வு ஆன்மீக வாழ்வு, புனித வாழ்வு. கடவுளை மகிமைப்படுத்துவதனால் ஆன்மாக்களை தேடி கரை சேர்ப்பதுதான் மரியாயின் சேனுடைய புனித பணி. கடவுளை மகிமைப்படுத்தும்படியாக ஆன்மாக்களை தேடி கடவுள் பால் கொண்டு வந்து சேர்க்கின்ற அந்த பணிதான் புனித பணி. அதுதான் என்னுடைய பணி. யாருக்கு ஆன்மாக்களை சேர்க்கிறோம்? கரெக்டா பதில் சொல்லணும். எல்லாத்துக்கும் மாதா மாதா மாதான்னு அந்த அம்மாவே அழுகுற மாதிரி ஆக்கிடக்கூடாது. அவங்கள நீங்க பண்றதை பார்த்து நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க மாதா சந்தோஷத்துல இருப்பாங்க, மாதா அழுவாங்க. என் பிள்ளை செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு இல்லாததெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குதே, என்னையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குதே, அவரை பார்க்க மாட்டாங்குதே, அந்த அம்மா நினைப்பாங்க. ஒரு நாளும் தன் மகிமையை தேடுபவள் அல்ல மரியாள், ஒரு நாளும் இல்லை. அப்படி மாதாவுக்கு நீங்கள் தனிப்பட்ட மகிமையை செலுத்த வேண்டும் என்றால் அது உங்க வாழ்க்கையால் இருக்க வேண்டுமே தவிர வெளி அடையாளத்தால் இருக்கக்கூடாது. மரியாதை தான் சொல்லுது, வெளி அடையாளங்கள் அல்ல. பிராங்க் டப்பு பேட்ஜ் குத்தி இருந்தாரு, திரு இருதய பேட்ஜ் குத்தி இருந்தாரு. அவர் மதுவிலக்கு சங்கத்தில் உறுப்பினராக இருந்தார், அந்த பணியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதனால மதுவிலக்கு சங்கத்தினுடைய பேட்ஜ் குத்திக்கிட்டு இருந்தார். அப்போ இந்த பேட்ஜ் குத்திக்கிட்டு வரான்னு தெரிஞ்சோடனே இந்த குடிக்கிட்டு ஓடுறவங்களாம் ஓடி ஒளிஞ்சிடறான். வெளி அடையாளத்தால் நாம் செய்கின்ற பணி தடுக்கப்படுகிறது இல்லை. அந்த பேட்சை பார்த்தோடனே ஓடிடுறான், பேட்சை தூக்கிட்டாரு. பிராங்க் டப்பு பேட்ச் போடுறது இல்லை, அந்த சபை போட்டுச்சா நான் இவரு போடுறது இல்லை. பாருங்க, தன்னுடைய பணி முக்கியமா, தன்னுடைய வெளி அடையாளம் முக்கியமா? அதுதான் மரியாதை கொண்டாந்து வச்சாரு. இங்கு தாழ்ச்சி என்ற புண்ணியம் ஆடம்பரத்தை தேடாது, தாழ்ச்சி என்ற புண்ணியம் அடையாளத்தை தேடாது, தாழ்ச்சி என்ற புண்ணியம் தன்னுடைய தற்பெருமையை தேடாது. உண்மைதானே? கை தட்டலாமே. அடிக்கடி நான் ஏன் கை தட்ட சொல்றேன்னா அது எனக்கு இல்லை, கொஞ்சம் அப்படி இருக்கும், அது ஏறிச்சிடும். என்னமோ தட்டு தடான்னு. இப்போ காரில் நைட்டில் வேகமாக போட்டிருப்பேன், சில இடங்களில் ரோட்டில் தட தட தடன்னு போகும், பார்த்துருக்கீங்களா? ஏன்? டிரைவர் கொஞ்சம் அசந்துடக்கூடாதுன்னு, அதுக்கு தான் அந்த கைத்தட்டு. சரியா? ரைட். ஆக நம்ம தெளிவாக இருக்கிறோம். ஆக இந்த மாதிரியான ஒரு அடையாளம் இல்லாத, தன்னை மறைத்து கொண்டு, மரியன்னை எப்படி தன்னை மறைத்து கொண்டு வாழ்ந்தாலோ அப்படி தன்னை மறைத்து கொண்டு ஆன்மீக பணியை செய்வதுதான் மரியாயின் சேனுடைய ஒரு உன்னதமான ஒரு காரியம். சரியா? ரைட். அடுத்து அழைத்தல்லாம் பார்த்தாச்சு. சேனையில் பிரமாணிக்கம் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு. அதிகாரம் 29ல் இந்த பிரமாணிக்கம்ங்கிற வார்த்தை பழைய மொழி. தாழ்ச்சி அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள நடைமுறை தமிழ், பழைய தமிழ் பிரமாணிக்கம். மரியாயின் சேனையில் தாழ்ச்சி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பிளாட்ஃபார்ம் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த தாழ்ச்சி மரியன்னையினுடைய ஒரு வெளிப்பாடு. அதுல சேனையாளர்கள் எப்பொழுதும் பற்றுறுதியோடு அதன் வழியை செயல்பட வேண்டும் என்று சொல்லி அந்த 29வது அதிகாரத்தை வச்சிருக்காங்க. அந்த அதிகாரத்தை பத்தி நம்ம முதல்ல கொஞ்சம் நிறைய பேசிட்டோம். பணி வாழ்வின் மூலம் புனிதம் அடைதல், இது மரியாயின் சேனையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பணி வாழ்வின் மூலம் புனிதத்தை தேடுதல். என்ன பணி? என்ன பணி? சேவை. என்ன சேவை? ஒன்று சொல்லுங்க. அடிப்படை நம்ம சேனையை நம்ம கற்றுக் கொடுக்கிறது ஆன்மாக்களை தேடுவது தான். அதுக்கு எங்க போய் ஆன்மாக்களை தேடுறது? கல்றையிலையா? இல்லங்கள். அப்ப வீடு சந்திப்பு சேனையினுடைய நடு எலும்பு மாதிரி, அது முதுகெலும்பு மாதிரி வீடு சந்திப்பு. இந்த வீடு சந்திப்பு ஏன்? இயேசுவின் பணி. வீடு சந்திப்பு யாருடைய பணி? எப்படி?
அதை ஸ்டாண்ட் பண்ணும்ல அந்த பாயிண்ட. எப்படி இயேசுனுடைய வேலையை என்ன? இறையாட்சியை அறிவிக்க எங்க போறார்? எங்க போறாரு? இறையாட்சியை அறிவிக்க அரசாங்கம் கவர்மெண்ட் ஆபீஸுக்கா போறாரு? பிளாத்து மன்னன்ட்ட போறாரா? ஏழை எளிய மக்களிடத்தில், கைவிடப்பட்டவர்கள், இதெல்லாம் ரைட்டு. ஆக மக்களிடத்தில் போகிறார், மக்களை சந்திக்கின்றார். அப்ப வீடுகளை சந்திப்பது என்பது மக்களை சந்திப்பது, அது இயேசுனுடைய பணியாக நாம் கொள்ள வேண்டும். அதற்கு சரியான ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 1:16 நற்செய்தி மீட்பளிக்கும் வல்லமை, நற்செய்தி அப்படின்னு ஒரு வார்த்தையை பவுல் சொல்றார். நற்செய்தி மீட்பளிக்கும் ஒரு வல்லமை. அப்ப மீட்பளிக்கக்கூடிய வல்லமையான அந்த நற்செய்தியை கொண்டு செல்லுகின்ற ஒரு பயணியாக யார் இருக்கணும்? சேனையாளர். இப்ப தெரியுதா ஏன் வீடுகளை சந்திக்க போறோன்னு? நற்செய்தியை அறிவிக்க, அந்த ஆன்மாக்களுக்கு சொல்ல வேண்டும். இது யாருடைய பணி? சேனையுடைய பணி. யாருடைய அடையாளம்? இயேசுனுடைய அடையாளம். அப்ப வீடு சந்திப்பது தான் மரியாயின் சேனுடைய அடிப்படை பணி. அதை விட்டுட்டு நீங்க வேற என்ன பெரிய சேவை செஞ்சாலும் அது இதுக்கு அடுத்துதான். சந்திக்க வேண்டும். சந்திப்பது பல விதம் இருக்கு. வீடு சந்திக்க அது ஒரு தனி டாபிக், அது ஒரு நாள் நம்ம தனி ட்ரைனிங் வச்சுக்கலாம். வீட்டை எப்படி சந்திக்கிறது, கோவாக்காரனை எப்படி சந்திக்கிறது, ஊமையை எப்படி சந்திக்கிறது, செவிடை எப்படி சந்திக்கிறது, கைவிடப்பட்ட ஏழையை எப்படி சந்திக்கிறது, நரிக்குறவனை எப்படி சந்திக்கிறது, இந்துக்களை எப்படி சந்திக்கிறது, ஒரு டாக்டரை எப்படி சந்திக்கிறது, ஒரு நர்ஸை எப்படி சந்திக்கிறது, இருக்கா இல்லையா? உளவியல் ரீதியாக வீடு சந்திப்பு. உளவியல் கைநூல் ரொம்ப தெளிவாக சொல்றது. உளவியல் ரீதியாக மக்களை அணுக வேண்டும். பைத்தியக்காரனை எப்படி சந்திக்க முடியும்? பைத்தியக்காரன் போய் நீ உட்காந்து பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவேன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? சிரிச்சிட்டு ஒரு அரை விட்டாலும் விடுவான். அப்ப சந்திக்கின்ற முறை ரைட். அடுத்த பணி பாருங்க, அதே ரோமர் 10:10 அறிக்கையிட வேண்டும். யாரு? இயேசு, உயிர்த்த இயேசு எனக்காக மரித்து என் பாவங்களை இருந்து என்னை மீட்டவர் அப்படின்னு சொல்லி வாயால அறிக்கை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு பால் 10:10, ரோமர் 10:10. அப்ப நாம சந்திக்கின்ற மக்களிடத்திலே விசுவாச மறை உண்மைகளை நாம் சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய உள்ளத்திலே அது பற்றி எரிய வேண்டும். அவர்களை அதுக்கான முழு ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக நம்ம அந்த வீடுகளை சந்திக்க வேண்டும். அப்ப வீடு சந்திப்பு என்பது மரியாயின் சேனையில் ஆன்மாக்களை தேடுகின்ற பணி எப்படிப்பட்டது அப்படிங்கிறது அந்த வீடு சந்திப்புல நமக்கு தெரியுது. அது முக்கியமா? நாங்கள் வீட்டுக்கு போனோங்க, போய் ஜெபிச்சோம், அந்த வீட்டில் ஜெபம் பண்ணோம், அந்த வீட்டில் பேய் இருந்துச்சு, ஓடிருச்சு ஜெபத்தில். இதெல்லாம் நம்முடைய விசுவாச வெளி அடையாள பணிகள். ஆனால் மறைவான பணி தான் யாருடைய பணி? நீங்க நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது அங்கு யார் கிரியை செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிரியை செய்கிறார். நீங்கள் அவர்களிடத்தில் உளமார்ந்த உள்ளத்தோடு, உருக்கத்தோடு, உளவியல் ரீதியோடு பேசுகின்ற பொழுது அவர்கள் மனதை மாற்றுகின்றவர் யார்? தூய ஆவியானவர் இயேசு கிறிஸ்து. நீங்கள் அவர்களோடு அன்புறவோடு பேசுகின்ற பொழுது உங்கள் மீது ஒரு பற்று உறுதி ஏற்பட்டு உங்கள் மரியாயின் சேனை உறுப்பினர் என்ற ஒரு மதிப்பை அங்கு கொடுப்பது யார்? அப்ப அந்த வேலை முக்கியமா? நான் செய்வதனால் வெளி அடையாளமாக நடக்கின்ற காரியங்கள் முக்கியமா? அங்க மறைவான மனமாற்றம் தான் முக்கியம். வெளி அடையாளம் என்பது எல்லோருக்கும் உண்டு, அது 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 தனி சப்ஜெக்ட், அது கூடாதுன்னு சொல்ல. ஆனால் சேனை விரும்புவது உள்ளரங்கமான மனமாற்றம், அந்த மன விடுதலை. ஒரு குடி பழக்கம் உள்ளவரை ஒருத்தர் போய் சந்திக்கிறோம், ஒரு நாள்ல முடியுமா? பிரிந்த கணவன் மனைவி ஒரு நாள்ல முடியுமா? அப்ப என்ன அர்த்தம்? சரி, ஒரு வாலிப பையன் தத்திய பழக்கத்தில் இருக்கான், ஒரு நாள்ல மாற்ற முடியுமா? அப்ப என்ன அர்த்தம்? தொடர் பணி. வீடு சந்திப்பு என்பது ஒரு தொடர் பணி, விடாமுயற்சி. சாத்தா எவ்வளவுக்கு எவ்வளவு பலமா அங்க இருக்கானோ அவ்வளவுக்கு அவ்வளவு பலமா நாம போகணும். ஏன்? நம்ம கூட யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கார், அன்னை மரியாள் இருக்காங்க, பரிசுத்த ஆவி இருக்காங்க. இவ்வளவு பெரிய பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மகிட்ட இருக்கிறப்ப நம்ம ஏன் பயப்படணும்? அப்ப வீடு சந்திப்பு எவ்வளவு முக்கியமான பணி, அது முக்கியம். அடுத்து நோயாளிகளை சந்திப்பது. நோயாளிகளை சந்திப்பது என்பதும் இயேசுனுடைய பணி. கரெக்டு தானா? கரெக்டா? எப்படி?
நோய்களை நிறையா குணப்படுத்தினாங்க கதை நமக்கு நிறையா தெரியும், நிறையா இருக்கு, அது ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை. நோயுற்றவர்களை சந்திக்கின்றார், போயே சந்திக்கிறார், கூப்பிட்டு அவன் இந்த எரிக்கோ குருடனை கூப்பிடுறாரு, வாடான்னு. யார் சத்தம் பண்ணா கூப்பிடவன அப்படிங்கிறாரு. பாவி வேற ஏறி உட்காந்துருக்கான் சக்கை, ஏய் வாடா கீழே, உன் வீட்டில் நான் சாப்பிடணுண்டா. எவ்வளவு ஒரு அன்பு உறவு. இவர் இப்படி நின்று இறங்கி வா அப்படின்னாரா? அவனை பார்த்தோன்னே அவன் பாதி மாறிட்டான். அவனை பார்த்தோன்னே அண்ணாந்து பார்த்தோன்னே பாதி மாறிட்டான், ஓடியாந்துட்டான். ஓடியாந்துன்னா இவர் ஒண்ணுமே சொல்ல, அவனே சொல்லிட்டான், நான் வாங்கினதெல்லாம் 1க்கு 2 திருப்பி கொடுத்துட்றேன், நான் உன் கூட வந்து வீட்டில் சாப்பிட்றேன்டாட்டு. எவ்வளவு ஒரு அந்த ஐக்கியம், அந்த ஒருங்கிணைந்த அந்த பாசம், அந்த பற்று, அந்த உரிமை மரியாதை சென்னையாட்டு இருக்கணும். சந்திக்க போன்றவர்கள் போகின்றவர்களிடத்துல நமக்கு ஒரு பற்று உறுதி இருக்கணும், ஒரு பாசம் இருக்கணும். நாம என்னமோ கோயிலேருந்து பெரிய அதிகாரி மாதிரி அங்கே போய் நின்று நீ கோயிலுக்கே நீங்கள் வர்றது இல்லையாமல, என்ன அப்படி இருக்கிறியாமல எப்படி இருக்கிறியாமல, சாமியாரோட பார்க்கணுன்னாரு அப்படியெல்லாம் பேசுனா என்ன சொல்லுவாங்க? உங்கள் வேலையை நீங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன், அதுவல்ல. அதனால நோயாளிகளை சந்திப்பது அடுத்து ரொம்ப முக்கியமான வேலை, நம்ம மறந்துட்டோம் அந்த வேலை. சாலையோர மக்களை சந்திப்பது. இப்ப கன்சீனி அதை ரொம்ப இன்ஸ்ட்ரக்டிவா சொல்றாங்க. சாலையோர மக்களை, வீடுகள் இழந்த அனாதைகள், கைவிடப்பட்டவர்களை சந்திக்கணும். நான் நினைக்கிறேன் லூக்கா 14 நினைக்கிறேன், அதுல ஒரு பெரிய விருந்து ஒரு அரசன் ஏற்பாடு பண்ணுவார். ஒருத்தர் இல்ல, ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் கூப்பிடுவார், பெரிய பெரிய ஆள்லாம் கூப்பிடுவார். ஆனா ஒரு வேலையும் வர மாட்டான். அவரே ஒரு மாதிரி அப்செட் ஆகி போய் வேலைக்காரெல்லாம் கூப்பிட்டு போய் தெருக்கள்லையும் வீடுகள்லையும், எப்படி தெருக்கள்லையும் வீடுகள்லையும் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டுவாங்கன்னு வரும். அப்பவும் கூப்பிட்டு வந்து வைப்பான், அப்பவும் நிறையாது, இன்னும் இடம் இருக்கு தலைவரே அப்படின்னா. அப்பதான் சொல்லுவாரு, பைபிள்ல இருக்கு, நல்லா படிச்சு பாருங்க, சாலை ஓரங்களில் தெருக்களில் இருப்பவர்களை அழைத்து வாருங்கள். அப்ப இது பணி யாருடைய பணி? இயேசுனுடைய பணி, சேனையாளர்கள் செய்ய வேண்டிய பணி. சாலையோர மக்களை சந்திப்பது, அனாதைகளை சந்திப்பது, கைவிடப்பட்டவர்களை சந்திப்பது, அனாதை விடுதிகளை சந்திப்பது. வெளியூர்ல இருந்து வந்து தங்கி இருக்குதுங்க பொம்பளை பிள்ளைங்க ஹாஸ்டல்ல, அதுகளுக்கு யாரு பாதுகாப்பு? சேனையாளர்கள் சந்திங்க, அவர்களுக்கு நாங்க இருக்கிறோமா, ஏதாவது உனக்கு பிரச்சனை எங்கிட்ட சொல்லுங்கம்மா என்று தைரியம் கொடுக்க வேண்டியவர்கள் மரியாதை. விடுதியில் தங்கி இருக்கக்கூடிய பெண்கள், கன்னி பெண்கள், இவர்களை சந்திப்பது. இப்படிப்பட்ட பணிகளை செய்ய வேண்டியது நம்முடைய சேனை பணி. இதுதான் நம்மை புனித வாழ்வுக்கு கொண்டு போகின்ற பணிகள், சேவைகள். 1000 புதுமைகள் என்னுடைய ஜபத்தில் நடக்கலாம், அதெல்லாம் வேற. அது எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து, என் வழியாக அது ஆண்டவர் செய்வது இல்ல. நம்ம ஒரு இடத்துல ஜபம் பண்றோம், அந்த ஜபத்தால அங்க ஒரு விடுதலை கிடைக்குதுன்னா அது யாரு கொடுத்தது? அவர் கொடுத்தார் என் வழியா. நான் ஒரு இந்த ஒயர் மாதிரி, நான் அவர் தான் அதை கிளீன் பண்றாரு. ஆனால் நான் என்னுடைய ஆன்மா புனிதத்துக்காக செய்கின்ற பணிதான் இந்த மக்களை ஊடுருவி சந்தித்து பேசி அவர்களை மனமாற செய்வது, மாற்றத்தை கொடுப்பது. அந்த ஆன்மாக்களை தேடி கொண்டு வருகின்ற பணிதான் நம்முடைய சேனை பணி. இப்ப ஆன்மாக்களை தேடுகின்றது, ஆன்மாக்களை தேடுகிறதுனா அப்படி அல்ல. இது இப்ப நம்ம சொன்ன இந்த விஷயங்கள். நான் ஏன் அழுத்தமா சொல்றேன்னா, நீங்கெல்லாம் வந்து கியூரியா அலுவலர்கள், நீங்க அதிகமா உங்களுடைய பிரசிடிய மக்கள்கிட்ட பேசணும். எனவே இந்த பணிகளை செய்வதோடு இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஜாதிய வேறுபாடு பார்க்கிறாங்க. அந்த ஜாதிய வேறுபாடு இயேசு கிறிஸ்து காலத்திலேயே இருந்தது. ஆனா அவர் என்ன பண்ணார்? அவர் யாரு? அவர் யூதர். இயேசு யாரு? யூத, அதாவது அந்த சமுதாயத்திலே உயர்ந்த அந்தஸ்து கொண்டவர்கள் யூதர்கள், ஜூஸ். இன்னைக்கும் இஸ்ரேல் மிகப்பெரிய சண்டை போட்டுருக்கான என்ன அர்த்தம்? பலஸ்தீன்ல நாங்க தான் கடவுளுடைய பிள்ளைகள், நாங்க தான் கடவுளுடைய மக்கள் அப்படிங்கிற வெறித்தனத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் மீட்பு எல்லோருக்கும் உண்டு அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவோட சித்தாந்தம். இயேசு கிறிஸ்து யூதரை மட்டும் போய் சந்திச்சாரா? யாரெல்லாம் பார்த்தாரு? நல்ல ஜாதியே சொல்லுவோமே, அவர் காலத்தில் இருந்த ஜாதி, கனானியர், அவங்கெல்லாம் யூத குருக்கள். அவனும் பெரிய திமிரு பிடிச்சவன் எல்லாம். அவனெல்லாம் திட்டுவார். மத்தேயு 13 ஏதோ ஒரு மார்க் 13 வரிசையா திட்டுவார். வெள்ளை அடிக்கப்பட்ட கலர்கள் வரிசையா திட்டுவார். அதை விட்டுருங்க, அவன்கிட்டலாம் போகல. கனானியர், சமாரியர், சித்தியர்கள்,
இப்படி சில ஒதுக்கப்பட்ட மக்களை சந்திக்கப்படும். தொழுநோயாளர்கள், பாவிகள், நோயாளிகள், இவர்களை தான் சந்திச்சார். அங்க ஏதாவது ஏற்றத்தாழ்வு பார்த்தாரா? அவர் தான் ஒரு யூத, நான் உன்னை தொடமாட்டேன், நான் கிட்ட வராத, எட்டி நெல்லு சொன்னாரா? அவர் இறங்கி போய் மக்களோட மக்களா இருந்தார். அதனால இன வேறுபாடு என்பது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் நமக்கு அது இல்லை. இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அவாய்ட் பண்ணிருங்க. அது நம்முடைய புனித வாழ்வுக்கு தடையா இருக்கும், தடையா இருக்கும். எனவே இந்த 4 முக்கியம்: வீடு சந்திப்பு, நோயாளிகள் சந்திப்பு, சாலையோர மக்களை சந்திப்பது, ஜாதிய பாகுபாடுகளிலிருந்து வெளிவந்து இறைப்பணி ஆற்றுவது. இதுதான் கடவுளுடைய மிகப்பெரிய பணி. இந்த பணியை செய்வதற்கு அழைக்கப்பட்டதுனால தான் நாம புனித நிலைக்கு மாறுவதற்கான வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்படும். இப்போ மரியாயின் சேனை என்ற ஒரு அமைப்பு 2014 மார்ச் 27 உலக அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு திருச்சபை என்றால், நம்மை புனிதராக ஆக்குவதற்கு திருச்சபை அங்கீகாரம் கொடுத்திருக்குன்னு அர்த்தம். உங்க பேர் என்ன சொல்றது? அன்பரசி. நாளைக்கு புனித அன்பரசி, புனித லதா, புனித அகஸ்டின் சொல்லலாம், சொல்லுவாங்க. 300 வருஷம் 400 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க. உங்ககிட்ட யாராவது 2 பேரும் வேண்டி இருப்பாங்க, அன்பரசி தாயே, எங்களுக்காக நீ கடவுள்கிட்ட பேசி, எனக்கு ஒரு கண்ணு சரியா தெரியல, கை வை, அந்த கண்ணு தெரியணும். கண்ணு தெரிஞ்சிருச்சு, நடக்கும். ஏன் சிரிக்காதீங்க சகோதரி, நடக்கும்னா நம்பிக்கையோட இருக்க. நீங்க சிரிக்கிறத பார்த்தா எனக்கே நம்பிக்கை போயிடும் போல இருக்கு. அதனால நடக்கும். ஏன்னா வரம் அப்படி, சேனைக்கு கொடுக்கப்பட்ட வரம் அப்படி. சும்மா நினைக்காதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல மரியாயின் சேனை. நம்ம இன்னும் 50 ஆண்டு காலத்துல போட்டு நச்சு நம்மளை உரம் ஏற்றி வச்சிருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். நம்மளால இல்லை. நான் 2 முறை தான் சென்னை செனாசுடைய பொறுப்பில் இருந்தேன். பிரதருக்கு தெரியும். பிரதர் அகஸ்டின், நான், வேதநாயகம்லாம் வந்து நிறையா தமிழ்நாடு பூரா போய் இந்த மும்மணியுடைய ஊக்குவிப்பு பணி செஞ்சுருக்கோம். அதனால தமிழ்நாடு பூரா எங்களுக்கு தெரியாத. இன்னைக்கு நான் வந்து கன்னியாகுமரி, திண்டுக்கல், போன வாரம் திண்டுக்கல்ல இருந்தேன். இப்போ வர 26 காரைக்காலில் 75வது பிரசிரிய ஆண்டு கொண்டாடுறாங்க. அதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. என்னன்னா சேனை வளர்ச்சியை பற்றி பேசுறதுக்கு. சரி, ரைட். அப்போ இன்னைக்கே என்னை கேட்பாங்க, போன உங்களோட ஒரு 3 பேர் இருந்தீங்களே, அவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்பாங்க. இன்னைக்கும் கேட்பாங்க. நான் பெருமையாக சொல்லுவேன். அந்த அளவுக்கு பணி செஞ்சுருக்கோம். நான் 2 பணிக்காலம் தான் இருந்தேன். 88, 90, அடுத்து 2099, 2001. இந்த 3 ஆண்டுகள் தான் மரியாயின் செயலராக செனாத்தூர் இருந்தேன். வேற பொறுப்புக்கு நான் போனதே கிடையாது. என் பணி பூரா தமிழ்நாடு பூரா போய் இந்த பத்திரிகை இயக்கம் உருவாக்குவது, சேனை வளர்ச்சியை பற்றி பேசுவது, சேனைக்கு இந்த ட்ரைனிங் கேம்ப் நடத்துவது, இதுதான் செஞ்சிருக்கோம். இதுதான் அடிப்படையில் தேவை. பதவியில் ஏறி உட்காந்துக்கிட்டு என்ன பண்ண முடியும்? நீங்க பதவியில் பொறுப்பாளர்களாக இருப்பதை விட ஒரு சேனையில் உறுப்பினராக இருந்தால்தான் நிறைய வேலை செய்ய முடியும். மேல உட்கார்ந்துக்கிட்டு நீங்க மற்றவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு, அறிக்கை எழுதிக்கிட்டு, கணக்கு போட்டுக்கிட்டு, காசை கொடுத்துக்கிட்டு, அந்த சண்டை இந்த சண்டை, வம்படி வழக்கு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்து உங்களுடைய ஆன்மீகத்தை நீங்க இழந்துருவீங்க. So it is better to be as a legionary member. நான் அதுக்கு தலைவர், இதுக்கு தலைவர், நோ யூஸ். தலைவர் வேலை செய்ய மாட்டார். ஆனால் சேனை என்ன சொல்லுது? 2 மணி நேரம் சேவை, தலைவராக இருந்தாலும் செய்யணும், செயலராக இருந்தாலும் செய்யணும், துணை இருந்தாலும் செய்யணும், வேலையும் கொடுக்கணும், வேலையும் செய்யணும். ஸோ இதுதான் ஒரு அடிப்படை சிந்தனைகள். மரியாயின் சேனையினுடைய சேவைகள் எப்படி இருக்கணும்? தலைவர் 1/2 மணி நேரம் இருக்கு. தலைவர் எப்படி இருக்கணும்? நல்ல நல்ல நிச்சயம் புனிதப்பட்டவங்களுக்கு தான் தலைவர். தலைவர் ஆனா என்ன மரியாதைன்னு சொல்லுது? தலைவர் பணி பணி தாழ்ச்சியோட எப்படி இருக்கணும்? பணியாளராக இருக்கணும். பணியாளராக பணி செய்யணும். தலைவர் அப்படின்னு சொல்லிட்டா எல்லாரும் தலைவர் 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 வரார், தலைவர் வரார், தலைவர்
கையெழுத்து போடு, தலைவர் சொல்லுங்க. அதுவல்ல மரியாயின் சேனை தலைவர். மரியாயின் சேனை தலைவர் அதிகமாக பேசக்கூடாதுங்குது. மரியாயின் சேனை தலைவர் எவ்வளோ குறைவாக சொல்லணுமோ பேசுங்க. வேலையை கரெக்டாக கொடுங்க. வேலை செஞ்சியான்னு கேளுங்க. செய்யலைன்னா 2 அறை விடுங்க. அப்படியா? அப்படின்னா அவ்வளோதான், சுத்தமா முடிஞ்சிடும். அப்படியா? இல்ல, ஏன் செய்ய முடியல? அவங்கள கூப்பிட்டு விசாரி. ஏன் சேவைக்கு போக முடியல? எங்க போனோன்னா சோறு வடிக்கிறதுக்கே சரியா இருக்கு, பிள்ளைங்களை பார்க்கறது சரியா இருக்கு, அது நிறைய வேலை. ரொம்ப சந்தோஷம். ரைட். அப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி சேவையை நான் சொல்றேன். சொல்லமா இல்லையா? தலைவர் தானே வேலை திட்டத்தை ஆய்வு செய்யணும். பங்குல என்ன வேலை செய்யணும், குடும்பத்தில் என்ன வேலை செய்யணும், ஆன்மீக பணி என்ன செய்யணும், இதெல்லாம் தலைவர் திட்டமிட்டு கொடுக்கணும். மேல் நிர்வாக சபை என்ன சொல்லியிருக்கு? தலைவர் யோசிச்சு பணி திட்டத்தை போடணும். பணி திட்டமே இல்லாம வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாரும் வீடு சந்திங்க, மருத்துவமனை சந்திங்க, இந்த வாரம் பொதுவாக கூட்டத்தை முடி ஏதேதோ கதையை பேசி கூட்டத்தினுடைய அந்த 17 ஐட்டத்தை விட்டுறது, பேசியே முடிச்சிடுறது தப்பு. அதனால தலைவர் திட்டமிட்ட பணிகளை கொடுக்க வேண்டும். கூட்டத்தை கரெக்டா 1.25 மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்துக்குள்ள முடிச்சிடணும். பேசியே 2 மணி நேரம் ஆகிறது. அல்லது வேற கதை ஏதாவது பிரசிரிய உறுப்பினர்கள் பேசிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க, இவர் பாட்டில் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்து ஏதோ 2 பேசிக்கிட்டு இருக்குது, என்னன்னு தெரியலையே அப்படின்னு. என்னன்னு தெரியலையா இவர் பார்த்துக்கிட்டு இருக்காராம். அப்ப அது பிரசிரியமா? அது தெரு சங்கம், பேசுறவங்க பேசுங்கன்ட்டு உட்காந்து. அப்படியா? 1.25 மணி நேரத்துக்குள்ள கரெக்டா அந்த கூட்டத்தை முடிக்கணும். அது கரெக்டா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த அஜெண்டாவை போட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். முதல் 1/4 மணி நேரம் நிர்வாகத்தினுடைய பணி என்ன? ஞான வாசகம், அறிக்கை, வரவு வருகை, பொருளர் கணக்கு முடிஞ்சிடும். 2வது பாட்டு மறைவுரை, அதுக்கப்புறம் வந்து சேவை திட்டங்கள் போனதுலாம். 3வது பாட்டு அடுத்த வாரத்துக்கான பணி, கூட்டம், மேல் நிர்வாக சபை செய்திகள், அப்படி முடிஞ்சிடும். கரெக்டா இருக்கும். 1.25 மணி நேரத்துக்குமே போகாது. ரொம்ப போனால் 1.5 மணி நேரம். குருக்கள் வருவாங்க, ஆன்மீக குரு வருவார். அவர் வந்து ஒரு 1/2 மணி நேரம் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசிக்கிட்டு உட்காந்துருப்பார். நமக்கு கூட்டம் எப்படி முடிக்கணும்? அது குருவே இல்லை, பிஷப்பே வந்து உட்கார்ந்தாலும் நம்ம தலைவர் என்ன சொல்லணும்? ஆண்டவரே டைம் ஆச்சுன்னு தான் சொல்ல. டைம் ஆச்சுன்னு சொன்னால் போயான்ட்டு போயிடுவார். நம்ம என்ன சொல்லணும்? அதுலேயே ரொம்ப சேடை வந்து ரொம்ப நுணுக்கமா தன்னுடைய பணியை செய்யும். ஒரு ஆயரே வந்து உட்கார்ந்தாலும் அவருக்கு முதல்ல நம்ம புரிய வைக்கணும். ஆண்டவரே இது வந்து 1.25 மணி நேரத்தில் 1.5 மணி நேரக்குள்ள நடக்கிற பிரசீரிய கூட்டம், கியூரியா கூட்டம் 2 மணி நேரம் நடக்கும். அதனால இந்த கூட்டத்தில் ஒரு 10 நிமிஷம் உங்களுடைய அனுபவத்தை சொன்னீங்க, அதுவே எங்களுக்கு பெரிய பாக்கியம். எப்படி அந்த பாக்கியம் சொன்னோடனே அவர் விழுந்துருவார். ஏன்னா அவருடைய அனுபவமே நமக்கு பாக்கியம்னா அவர் அதை உணர்ந்துக்குவார். அப்ப ஏன்னா அவங்களாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டுங்க, நாசுக்கா பண்ணுவோம். நம்மளை நாசுக்கா என்ன சொல்றான்? பேச்சை குறைச்சிக்கிட்டு போங்கிறான் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்குவார். இதுக்கு நீங்க கவலையே படக்கூடாது. ஏன்னா சட்டம் அப்படி இருக்கு. மரியாதை சேனை சட்டத்துக்குள்ளதான் வாழும், சட்டத்துக்கு வெளியில வாழாது. சட்டத்துக்கு வெளியில வாழ்றது வேறலாம் இருக்கு. அதனால மரியாதை சேனை சட்டத்தால் உருவாக்கப்பட்டது. எனவே சட்டப்படி, சட்ட ஒழுங்குப்படி அது செயல்படும். அதே மாதிரி குருவானவர்கிட்ட உங்களுடைய குருவானவர்கிட்ட நீங்க இன்னும் தெளிவா இந்த வாரம் கூட்டத்தில் என்ன பேச போறோம், என்ன தலைப்பு நம்ம படிக்கிறோம்னு அவர்கிட்ட முன்கூட்டியே சொல்லிடலாம். இந்த டாபிக் தான் அவர் கரெக்டாக வந்துடுவார். படிச்சுட்டு வந்துட்டானா இந்த வாரம் வந்து சேனையாளர்களுடைய பணிகளை பற்றி பேசணும் அவர் சொல்லுவார். கரெக்டாக முடிச்சிடுவாங்க. ஆக அந்த மாதிரி சேனை கூட்டத்தை கரெக்டாக நடத்தணும் தலைவர். அடுத்து மேல் நிர்வாக சபையுடன் ஒரு நல்ல அன்புறவு இருக்கணும். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? நாங்க எங்க பிரசிடியம், எங்க பிரசிடியத்தில் நாங்க தான், நாங்க சொல்றத நீ கேளு. அது வந்து எதுக்கு விரோதமான காரியம்? இப்படி நடந்து கொள்கிறது ஒரு பிரசிடியம் மேல் நிர்வாக சபைக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம, அது எதுக்கு அடையாளம்? கீழ்ப்படியாமைக்கு, உங்களுடைய பிரமாணிக்கத்துக்கு விரோதமான காரியம்.
அப்ப எங்க நீங்க அடி வாங்கிடுறீங்க உங்களுடைய ஆன்மீக வாழ்வுல? அப்ப எங்க அடி சரிக்கிறது உங்களுடைய புனித வாழ்வு? பாருங்க, இங்க செய்யற சின்ன தப்பு இவ்வளவு காலம் நீங்க கட்டி எழுப்பிக்கிட்டு கொண்டு வந்த அந்த நல்ல அருமையான அற்புதமான வாழ்க்கை பட்டுன்னு அடிப்படும். ஒரு சிறு கீழ்ப்படியாமையினால்தான் மனுக்குலம் இன்னத்துல விழுந்துச்சு. அப்புறம் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை இன்னொரு மனிதனுடைய கீழ்ப்படுதலினால் மீட்பு கொண்டு பவுல் சொல்றாரு. அப்ப அந்த சிறு கீழ்ப்படியாமை நம்முடைய ஆன்மீக வாழ்வை சரித்து கீழே விழ வச்சு. அதனால மேல் நிர்வாக சபைக்கு கட்டுப்பட வேண்டும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மேல் நிர்வாக சபையிலிருந்து நீங்க கேட்கலாம், போய் இது இப்படி இருக்க, நாங்க இப்படி இருக்கிறோமே. அதற்காக நீங்க மேல் நிர்வாக சபையோட ஒரு நல்ல அன்புறவு இல்லாத ஒரு பிரசிரியம் தாயோடு குழந்தைக்கு உரிய அந்த நட்புறவை, அந்த அன்புறவை, அந்த பாச உறவை அறுத்து விட்டதுக்கு சமம். தயவு செய்து அப்படி இருக்கக்கூடாது. அது ஒற்றுமையை குலைச்சிடும். இந்த பிரசிடென்ட் இருக்கக்கூடியவர் நாளைக்கு கியூரியாவுடைய தலைவரா வரலாம். அப்ப நம்ம செஞ்ச மாதிரி இன்னொருத்தவங்க செஞ்சா இந்த மனசு என்ன வேதனைப்படும் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். மேல் நிர்வாக சபையோடு ஒரு நல்ல அன்புறவு இருக்க வேண்டும். அது தலைவர் தான் உருவாக்க வேண்டும். உறுப்பினர்களுக்கு சேவையை பிரித்து கொடுத்து அந்த சேவையை கேட்டு பெற வேண்டும். சொல்லியாச்சு. அந்த திட்டம் இல்லாதபடி ஒரு கூட்டத்தை நடத்துறதே தப்புன்னு கைநூல் சொல்லுது. ஒரு பிரசிடிய தலைவர் வார வேலைகளுடைய திட்டமிட்ட வேலைகளை அவர் கொண்டு வந்து கொடுக்கல அப்படின்னா அவர் அந்த தலைவருக்கு லாய்க்கும் கிடையாது, அந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு முறையும் கிடையாது. தெளிவா இருக்கு, கைநூல்ல படிச்சு பாருங்க. தனக்கு அடுத்து ஒரு தகுதி உள்ள தலைவரையோ செயலரையோ பொருளரையோ துணைத் தலைவரையோ உருவாக்க வேண்டும். 18 வருஷமா நான் தான் இருப்பேன், இது 19வது வருஷம், இன்னொரு 2 வருஷம் நான் இருந்துட்டு போறேன், 21 வருஷமா இல்ல 25 வருஷமா இருக்கிறேன், எனக்கு நீங்க பொன்விழா கொண்டாடி அனுப்புங்க. இதெல்லாம் ஒரு நிலைமையா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஒருத்தர் இவ்வளவு காலமா இருக்காருன்னா என்ன அர்த்தம்? 2, 1 அவர் அடுத்தவரை வளர விடல, 2 அடுத்தவரை உருவாக்கல. இது 2மே சேனைக்கு விரோதமான செயல் இல்ல? அப்ப சேனைக்கு விரோதமான செயலை செய்து கொண்டு 21 வருஷமா நான் இருந்தா நான் எங்க போவேன்? அவ்வளவு ஒரே அடி நரகத்துக்கு தானி. உனக்கு மன்னிப்பே கிடையாது. உண்மைதான். எதுக்கு மன்னிக்கணும்? ஆனா இயேசு அவரையும் தான் மன்னிக்கிறார். அதை அவர் பார்த்துக்கிட்டு நமக்கு என்ன? மரியாதையின் சிலை கைநூல் சொல்றது நம்ம பார்ப்போம். அதனால அவரை உருவாக்கணும். அடுத்து கைநூலை முறைப்படி, கைநூலை படி அப்படிங்கிறது இல்ல, முறைப்படி ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கணும். கைநூலை முறைப்படி படித்து அதற்குரிய விளக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்ட பின்புதான் என்ன செய்யணும்? எடுத்து சொல்லணும். எப்ப எடுத்து சொல்வார் அவரு? மறைவுரையில அந்த ஞான வாசகம் வாசிக்கிறப்ப அதுக்கு விளக்கம் சொல்லுவார். அப்ப ஞான வாசகத்தை வாசிச்சோடனே அவர் புரிஞ்சு விளக்கம் சொல்லணும் அப்படின்னா அவர் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்? படிச்சுட்டு வரணும், படிச்சு இருக்கணும். எந்த நேரத்தில் கைநூலை கொடுத்து இந்த டாபிக்கை பேசுங்க, இந்த டாபிக்கை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லணும். பெருமைக்கு சொல்ல, என்னெல்லாம் நீங்க கைநூல்ல நீங்க எந்த ஒரு பகுதியை கொடுத்து இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லுங்க, அதுல உள்ளதுக்கு மேல நான் சொல்லுவேன். பெருமைக்கு சொல்லல, மாதாவுக்கு அடிமையா சொல்றேன். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு கைநூலையும் கைநூல் சம்பந்தப்பட்ட பிற நூல்களையும் படிச்சு தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஏன் டப் அப்படி சொன்னாரு? அதுக்கு காரணம் ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்கு. கைநூலுக்கு ரெஃபரன்ஸ் புக் இருக்கு, அதை படிக்கணும். டப்ளின்ல இருக்கு, நிறையா நான் கேட்டிருக்கேன். ஸோ அது மாதிரி விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு கைநூலை அவர் முறைப்படி படிக்க வேண்டும். எப்படி? முறைப்படி படிக்க வேண்டும். கடைசி பாயிண்ட், புனித வாழ்வுக்கு யார் முன்மாதிரியா இருக்கணும்? காப்பி குடிக்கிறீங்கல்ல, அதனால வராது. அதனால சொல்ல முடியாது.
இது உண்மையாமா? ஒரு அரியலூரில் ஒரு கூட்டத்தில் அப்படி தான், அரியலூர் தான், அரியலூர் கியூரியா இல்லை அரியலூர் கமிஷியம், அங்கே பேசிக்கிட்டு இப்படி தான் ஒருத்தர்கிட்ட ஏதோ நான் பேசிக்கிட்டு காப்பி வந்துருச்சு, இதே மாதிரி தான் குடிச்சுக்கிட்டு தான் இப்படி தான் முன்னாடி இருந்தவன கேட்டேன். அதற்கு காரணம் அப்படிங்கிற காப்பி குடிக்கிறப்ப தான் இப்போ சொல்ல முடியாது. அதனால ஒன்றும் தப்பு இல்லை. சரி, ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 மினிட்ஸ் காப்பிக்கு, அப்போ தானே ஒரு 5 மினிட்ஸ். ஓகேயா? தண்ணி அரை மணி நேரம் தான் இருக்கு, சீக்கிரம் முடிச்சிடலாம். 12:15. மரியே வாழ்க. தலைவர் ஒரு உறுப்பினர் கூட்டத்துக்கே வர்றதில்லை, என்ன செய்யலாம்? உற்று ஒரு ஆட்டை தேடிதான் ஏசு கிறிஸ்து அலைஞ்சார். 99 ஆண்டு ஓகே, இந்த ஒரு ஆடு இல்லையே. அது மாதிரி தலைவர் அந்த ஒரு உறுப்பினர் வரலையே ஏன்னு கவலை இருக்கணும், போய் சந்திக்கணும். துணைத் தலைவருடைய முக்கிய வேலையே வராத உறுப்பினர்களை சந்திப்பது, நோய்வாய்ப்பட்ட உறுப்பினர்களை சந்திப்பது, உதவி உறுப்பினர்களை சந்திப்பது, உதவி உறுப்பினர்களை சேர்ப்பது, இதெல்லாம் தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் உரிய ஒரு பணி. அவரை போய் பார்க்கணும். அவரு அடுத்து மேல் நிர்வாக சபை எப்பொழுதெல்லாம் அறிக்கை கேட்கின்றதோ அப்பொழுதெல்லாம் முறைப்படி அறிக்கை கொடுக்கணும். நாங்கள் இப்போ வேலையா இருக்கோம், இப்போ கொடுக்க முடியாது, அடுத்த மாதம் தரோம், அப்புறம் தரோம், அப்புறம் தரோம் அப்படின்னு சொல்வது எதனுடைய அடையாளம்?
பாருங்க, எங்க சுத்தி அங்க வந்து நிக்குது. அப்ப மரியாதைன்னு சொல்லுடைய ஆணி வேர் கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் இல்லைன்னா எல்லாமே அவுட், உங்களுடைய புனித வாழ்வே அவுட். நான் சொன்னேன்ல, ஒரு இடம் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டி வந்திருப்பீங்க, ஒரு இடத்துல உங்களுடைய சிறு தவறு உங்களுடைய மொத்த புனித வாழ்வுக்கே பெரிய தடையாக மாறிடும். அந்த தப்பு மட்டும் செய்யாதீங்க. அடுத்து, பிரசீடிய உறுப்பினர்கள் நிதியை பத்தி நான் சொல்றேன், இப்ப வேணாம், அது கன்ஃபியூஸ் ஆயிடும். புனித வாழ்வுக்கு அவரே முன்மாதிரியாக இருப்பார். யாரு? தலைவர். உங்களுடைய புனித வாழ்வுக்கு அந்த பிரசிரியத்தினுடைய எல்லா உறுப்பினர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக தலைவர் இருக்க வேண்டும். ரைட். அடுத்து துணைத் தலைவர். துணைத் தலைவர் எப்பொழுதுமே தலைவரோடு இணைந்து செயல்பட வேண்டும். இணைந்து செயல்பட வேண்டும். செயல்பட வேண்டும் நான் சொல்ல, நல்லா கவனிங்க. காப்பி உள்ள போனோன்னா டைரக்ஷன் மாறுது. அதனால ப்ளீஸ் கான்சென்ட்ரேட் ஃபார் த ட்ரைனிங். சரியா? அதுதான். இதெல்லாம் வந்து நீங்க சாதாரண நினைக்கிறீங்க. சாத்தா ரொம்ப அருமையா வேலை செய்வான். நல்ல ட்ரிப்ல போயிட்டு இருக்கு பயிற்சி. இதை டெம்போவை இறக்கணும்னா என்ன பண்ணுறது? காப்பியை கொடு. காப்பி கொடுத்தா அப்படியே டைரக்ஷன் மாறும், டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். நாங்கள் ஒரு ட்ராமா போட்டோம். அந்த ட்ராமாவில் நல்லா ஜெபிக்கிற குடும்பத்தை எப்படா கெடுக்கிறது, சாத்தானுடைய திட்டம். என்னென்னமோ பண்ணி பார்த்தா உள்ள போக முடியல. ஜெப நெருப்பு அவனை உள்ள நுழைய விட மாட்டாங்க. ரொம்ப சுத்தி சுத்தி வந்துச்சு. ரெண்டு சாத்தான் வீட்டை சுத்தி ஜன்னல் ஓரமா ஒரு டம்ளர் இருந்துச்சு. இந்த சாத்தான் என்ன பண்ணா, அந்த ஸ்கிரீனை கொஞ்சம் வேகமா ஊதி விட்டான். அப்ப என்ன ஆகும்? டம்ளரு டொம்முன்னு கீழே விழுந்துச்சு. விழுந்தோடனே நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த அப்பா டபார்னு முடிச்சிட்டார். உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய பையனை பார்த்துட்டு, ஜான் அந்த டம்ளரை எடுத்து வை. உடனே சாத்தான் உள்ள போயிட்டான் வீட்டுக்குள்ள. ஏன்னா ஜபம் கட் ஆயிடுச்சு. உள்ள போயிட்டான். உள்ள போய் ஜான் கிட்ட போய் சொல்றான், ஜான் உன் பக்கத்தில் உன் தங்கச்சி இருக்கல ஜோஸ்பின், அதை எடுத்து வைக்க சொல்லுன்ட்டான். அங்க என்ன அவுட்டு? கீழ்ப்படியாமை போச்சு. அப்பா சொல்றது கேட்க, அங்க அவுட். சேனையார் போட்ட டிராமா. அதனாலதான் இதெல்லாம் உள்ள கொண்டு வந்தோம். உடனே ஜோஸ்பின் போய் உட்காந்துட்டான் இன்னொரு சாத்தான். உன் பக்கத்தில் உங்க அம்மா இருக்குல்ல, அதை எடுத்து வைக்க சொல்லு. உடனே அம்மா அந்த டம்ளர் எடுத்து வைமா பொண்ணு. அங்க அவுட். அந்த அம்மாட்ட போய் இன்னொரு சாத்தான், ஏன் நீ தான் செய்யணுமா? காலையிலேருந்து நீ தானே அவ்வளோ வேலையும் செய்கிற, இதை எப்படி ஏற்றி கொடுத்து பாருங்க. காலையிலேருந்து நீ தானே வேலை செய்கிற, இது கூடவா உன் பிள்ளைங்க எடுத்து வைக்கக்கூடாது, இது கூடவா உன் புருஷனுக்கு தெரியாது அப்படின்னு ஏற்றி விட்டுச்சு. அவ்வளோதான். ஜெபமாலை டோட்டலாக அவுட் ஆகி, உங்களுக்கு வேலையை அறிவே இல்லையா, பிள்ளைங்க கிட்ட தான் சொல்லணுமா, டம்ளரை நீ எடுத்து வைக்கக்கூடாதா, ஏண்டா ஜானு உனக்கு கூட அறிவு இல்லையா, ஏன் ஜோஸ்பின் உனக்கு கூட அறிவு இல்லையா ஆரம்பிச்சிருச்சு அந்த அம்மா. ரெண்டு சாத்தாலும் வீட்டுக்குள்ளே டான்ஸ் ஆடும். இதான் நாடகம். முடிஞ்சு போச்சு. ஸ்கிரீன் போட்டாச்சு. தெரிஞ்சு போச்சா? இதுக்கு மேலே நம்ம புரிஞ்சுக்கணும். டிராமாவை புரிய வைக்கணும். கடைசி வரைக்கும் சொல்லிட்டு போயிடக்கூடாது. கை தட்டிடணும். புரிய வைக்கணும். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, சாத்தான் ரொம்ப எளிமையா நமக்கு சாதகமான காரியத்தை நம்மகிட்ட சொல்லி நம்முடைய அந்த நோக்கத்தை சிதைத்து விடுவான். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப தலைவரோடு இணைந்து செயல்பட வேண்டும். யாரு? துணைத் தலைவர். அடுத்த பாயிண்ட், ஊழிய உறுப்பினர்களுடன் எப்பொழுதும் நல்லுறவு இருக்க வேண்டும். யாருக்கு? துணைத் தலைவர் எப்பொழுதுமே தன்னுடைய சகோதர உறுப்பினர்களோடு தொடர்பில் இருக்கணும். அவருக்கு ஏதாவது முடியலன்னா போய் பார்க்கணும், அவரை என்கரேஜ் பண்ணணும், சேவைக்கு கூட்டு போகணும். சேவைக்கு என்னையும் ஜேம்ஸையும் போட்டாங்க, ஜேம்ஸ் இன்னைக்கு வரல பிரதர், நான் வரேன், நம்ம 2 பேரும் போகலாம். ஆக எது நிற்கக்கூடாது? சேவை, வார சேவை நிற்கக்கூடாது, செய்யணும். அந்த மாதிரி ஒரு உற்சாகம் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பு துணைத் தலைவருக்கு இருக்கு. புதிய உறுப்பினர்களை கண்டடைவதில் துணைத் தலைவர் அதிக முயற்சி செய்ய வேண்டும். புதிய உறுப்பினர்களை அடிக்கடி சேர்க்கணும். ஏன் புதிய இப்ப ஏற்கனவே தான் 15 பேர் இருக்கிறோமப்பா, இன்னும் என்னப்பா நீ கூட்டத்தை சேர்த்துட்டு இருக்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருவீங்க. துணைத் தலைவர் என்ன சொல்லணும்? சேர்ந்திருக்கிறது பூரா தலைவர் கட்சி, என் கட்சிக்கு ஆளே இல்லை, அதான் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரா? என்ன சொல்லணும்? புதிய உறுப்பினர் சேர சேர சேனை வளருது, இன்னொரு பிரச்சனையை உருவாகுது, மரியன்னையினுடைய படை பெரிதாகிறது.
சாத்தானுக்கு எதிராக போர் புரிகின்ற சக்தி அதிகமாகிறது. இந்த உணர்வு துணைத் தலைவருக்கு வேணும். அடுத்து, உறுப்பினர்களின் ஆன்மீக தகுதிகளை உயர்த்திட, அதாவது ஊழிய உறுப்பினரை மெய்க்காவலர் ஆக்கணும். அவர் ஊழிய உறுப்பினராகவே இருக்கக்கூடாது. மெய்க்காவலர்னா என்ன அர்த்தம்? டெய்லி பூசைக்கு வரணும், நன்மை வாங்கணும், கட்டளை ஜபம் சொல்லணும், சேனை ஜபம் பூரா சொல்லணும், கூட்டத்துக்கு வரணும், ஊழியருக்கு கடமைகள் சேவை செய்யணும். இவ்வளவும் செய்கிறவர் தான் யாரு? மெய்க்காவலர். என்னுடைய பிரசிடென்ட்ல 5 பேர் இருக்கும் மெய்க்காவலர். நாங்கள் மொத்தம் 11 பேர், 5 பேர் இருக்கோம். 11 பேருமே ஆகணும்னு ஆசை தான், முடியலையே. ஸோ அப்போ துணைத் தலைவர் உறுப்பினருடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கு அவர் வேலை செய்யும். ஜப உறுப்பினர்களை அதிகமாக சேர்க்க வேண்டும். சேனை ஒழுங்குமுறைகளை முழுமையாக அனுசரிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். யாருக்கு? உறுப்பினர்களுக்கு சேனை ஒழுங்குமுறைகளை நன்றாக கடைபிடிக்குமாறு கற்றுக் கொடுக்க வேண்டும். பதவி முற்று பெறும் பொழுது அலுவலர்களின் புதியவரை நியமிக்க அவர் உதவி செய்ய வேண்டும். ஒரு பிரசிடென்ட்ல பதவி காலி ஆகுதுன்னா அங்க போய் கியூரியா நியமிப்பாங்க. நீங்க என்ன நியமிக்கிறது, நாங்க நியமிச்சிட்டோமே அப்படின்னு சில பிரசிடென்ட்லாம் சொல்லுவாங்க. நீங்க நியமிச்ச ஆளுதான், ஆனா அவரை அங்கீகாரம் பண்றது கியூரியா தான் செய்யணும். இல்லப்பா அவர் கொஞ்சம் கூட்டத்துக்கு ரெகுலரா வருவாரான்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல, வேற ஒருத்தரை போடலாமே, இவங்களை போடலாமே அப்படின்னு கியூரியாவிலேருந்து சொல்றாங்கன்னு வைங்க, என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். முடியாது, நாங்கள் ஏற்கனவே அவங்கள்ட்ட தலைவின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜே வந்துருச்சு, இனிமே நீ தலைவி இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதான், மனம் உடஞ்சி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க உறுப்பினராக இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு தான். எதை சொன்னாலும் தலைமை பொறுப்பை இருப்பவர்கள் ஏற்றுக்கொண்டு, அது ஒரு பெரிய தியாகம், அது உயிர் தியாகம். அது மரியாயின் சேனோட உயிர் தியாகம். தாழ்ச்சிங்கிறது உயிர் தியாகம். அது ஒரு மறைசாட்சிகளின் தியாகம் அப்படின்னு சொல்லு, கைநூல் சொல்லுது, நான் சொல்ல. மறைசாட்சிகளின் தியாகமா தாழ்ச்சியா ஏற்றுக்கொள்வது ஒரு புனிதருடைய தியாகம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, செயலர் அறிக்கை தெளிவாக எழுத வேண்டும். அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது. 2வது, உண்மையே எழுதணும். உண்மையை அறிக்கையில் எழுதணும். நம்ம எழுதுறதெல்லாம் அறிக்கை அப்படின்னு எழுதி இருக்கக்கூடாது. அறிக்கை சுருக்கமாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். பெண் இல்லாம விரல் எழுத முடியும்? பெண்ணை எடுத்துட்டு வரணும், ஆனா உதறிக்கிட்டு இருக்கக்கூடாது, அது எழுதான்னு பார்க்கக்கூடாது. நல்ல பேனாவை யூஸ் பண்ணணும். அங்க கடன் கேட்கக்கூடாது. ஒரு பேங்க்ல வித்ட்ராயல் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணது ஒரு ஆள் வந்தார். பேனா இருக்கான்னு கேட்டார். பேனா இருக்கான்னு அவர் கேட்டு வர்றதுக்குள்ள பேங்கை மூடிட்டான். டைம் ஆகி போச்சு. அந்த மாதிரி இருக்கு உலகம். அவங்களுடைய பொருள்களை அவங்கவுங்க சரியா பாதுகாக்கணும். ஒரு செயலர் ஒரு பேனா வச்சிருக்காருன்னா அது யாருடைய பொருள்? சேனையினுடைய பொருள். அவர் எழுதிட்டு அங்க பத்திரமா வச்சுட்டு போகணும். அப்ப அது எப்பவும் இருக்கும்ல. எழுத வேண்டியது பாக்கெட்ல வச்சுட்டு போயிட வேண்டியது, அப்புறம் மறுபடியும் எங்கேயாவது விட்டு இங்கே பேனா கேட்க வேண்டியது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அந்தந்த பொருளை பாதுகாப்பாக வைக்கணும், அறிக்கைகளை பாதுகாப்பாக வைக்கணும், மேல் நிர்வாக சபைக்கு கொடுக்க அறிக்கையினுடைய நகல் வைக்கணும், எந்த நேரத்தில் கேட்டாலும் கொடுக்கணும். அறிக்கை நோட்ட செயலர் கொண்டு போகலான்னு இருக்குது, ஆனால் அவருக்கு எழுதிட்டு கொண்டாந்து திருப்பி வச்சிடணும். ஏன்னா இந்த வாரம் அவர் கூட்டத்துக்கு வரலன்னு வைங்க, ஏன் அறிக்கை வாசிக்கல? செயலாளர் லீவு, அதனால வாசி. அது சரியா? யார் லீவு போட்டாலும் அறிக்கை இருக்கணும், பொருளாளரும் இருக்கணும், பொருளாதார அறிக்கையும் கொடுத்துட்டு போகணும். தலைவர்கிட்ட ஒப்படைச்சிட்டா அவங்க வாசிக்க போறாங்க, அது பொறுப்பு. அடுத்து, மேல் நிர்வாக சபை கேட்கின்ற அறிக்கைகளை அவ்வப்பொழுது கரெக்டாக கொடுத்துடணும். 3 மாதம் அறிக்கையாக இருந்தாலும் 6 மாதம் அறிக்கை, ஒரு இல்லை, எப்போ என்ன கேட்டாலும் கொடுக்கணும், என்ன கேள்வி கேட்டாலும் பதில் கொடுக்கணும். அதை முறைப்படி எழுதி நகல் வச்சு தலைவர்கிட்ட கையெழுத்து வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும். கியூரியா கூட்டத்துக்கு போறப்ப கொடுக்கணும். சேனையாரின் ஒற்றுமையை வளர்ப்பதில் மிகுந்த அக்கறை கொள்ள வேண்டும். செயலருக்கும் ஒரு முக்கியமான பொறுப்பு, சேனையில் ஒற்றுமையை வளர்க்க அவர் எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கணும். செயலாளர்
சேவை செய்வதிலும் உறுதுணையா இருக்கணும். பதிவேடுகளை அழகாக பராமரிக்க வேண்டும். பதிவேடுகளை அழகா அப்படின்னா என்ன அர்த்தம்? எழுதுறது உள்ள பதிவேடே அழகா இருக்கணும், எழுத்து அழகா இருக்கணுங்கிறது அது வேற. அட்டை போட்டு நீட்டா மடக்கி மேல நல்லா மாதா படம் ஒட்டி பேர் எழுதி, பேர் எழுதினா யாரு தான் பேரா பிரசீரிய பெயரை எழுதி அந்த அட்டையை திறந்தோடனே யாரெல்லாம் பொறுப்பில் எவ்வளோ காலங்கள் இருந்தாங்கன்னு சொல்லி அந்த அந்த டீட்டெயில்ஸோடு இருக்கும் அறிக்கை. அதுக்கப்புறம் திருப்பினா கூட்ட எண் கூட்ட நாள் தெளிவாக இருக்கும். அப்படி இருக்கணும் அந்த அறிக்கை, அழகாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்து செயலாளர் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் சேனையின் பணிகளை சிறப்பாக செய்வதற்கு உதவியாக இருக்க வேண்டும். உறுப்பினர்கள் சிறப்பாக செய்வதற்கு செயலாளர் உதவியாக இருக்க வேண்டும். அடுத்து பொருளாளர். இந்த பொருளாளர் தான் பெரிய சிக்கல். நான் இன்னைக்கு மறந்துட்டேன், நான் ஒன்று தயார் பண்ணி வச்சிருக்கேன், எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஃபரன்ஸ் பண்ணி கை நூல்லேருந்து ஒன்று தயார் பண்ணி வச்சிருக்கேன். அது தலைவிக்கு நான் அப்புறமேல அனுப்பி வைக்கிறேன், தலைவிக்கு அனுப்பி வைக்கிறேன். நிதி ஒரு பெரும் சுமை அப்படின்னு நினைக்கக்கூடாது. பொருளாளர் என்னடா அது பெரிய தொல்லையா இருக்கு, எந்த எழுதினாலும் கணக்கு தப்புங்கிறாங்க, கொடுக்குறாங்க வாங்கிக்கிறாங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சுமையா நினைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு பொருளாளர் பொறுப்பை சரியா செய்ய தெரியலன்னு அர்த்தம். அதனாலதான் அவர் சுமையா நினைக்கிறாரு. அப்ப சுமையா நினைக்கக்கூடிய அளவுக்கு தெரியாத ஒருத்தரை பொருளரா போட்டா என்ன ஆகும்? பொருள் காணப்படும், மறைஞ்சு போயிடும், குறைஞ்சு போயிடும், தெளிவா இருக்காது. அப்ப விவரமானவங்களை ஒழுங்கானவங்களை கரெக்டானவங்களை போடும். நமக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி போட்டுட்டு போகக்கூடாது. இப்படிதான் ஒரு பெரிய கமிஷத்தில் தூத்துக்குடின்னு நினைக்கிறேன், அவரு பொருளாளர்கிட்டேருந்து வட்டிக்கு வாங்கிட்டார். வட்டிக்கு வாங்கி அவர் பாட்டில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க சேனை பணம் வட்டிக்கு விட்டுக்கிட்டு கேட்டா அவர் உறுப்பினர்கிட்ட எல்லாம் வசூல் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. உறுப்பினர்களுக்கு வட்டியில பங்கு கொடுக்குறாரு. என்னங்க இது? அப்ப மரியாயின் சேனை கம்பெனியா சக சேனையார்கிட்ட வசூல் பண்ண கூடாது. அது சேனை ஒழுங்கல்ல. ரகசிய பை மட்டும்தான் சேனையினுடைய சொத்து. இன்னைக்கு 103 ஆண்டுகள் மரியாயின் சேனை கொஞ்சம் கூட தொய்வில்லாமல் 180 நாடுகளில் ஏறக்குறைய 10 மில்லியன் சேனையாளர்களை கொண்டு உயர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் இந்த ஒழுங்கும் கட்டுப்பாடும் மிக கடுமையாக கைபிடிக்கப்பட்டிருக்கிறதுனால நான் மரியாயின் சேனை சென்னையில் முத வந்து சேர்றப்ப 81 மேரேஜ் எல்லாம் ஆகல. அப்ப அங்க இருந்த பொருளாளர் ஒரு அம்மா இருந்தாங்க, பாண்டிச்சேரிக்காரவங்க. அப்ப தசரா அட்டை எவ்வளவு தெரியுமா? 15 பைசா. தசரா அட்டை 15 பைசா. ஒரு தடவை நான் வந்து தசரா வாங்குறப்ப 2 தசராவுக்கான காசு குறைஞ்சிருச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க அப்புறம் கொடுங்க தம்பி பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. மறு மாசம் நான் கூட்டத்துக்கு வரேன், செனாத்தூஸ் கூட்டத்துக்கு. நான் இப்போ புதுப்பேட்டை நேரடி பிரசிடத்தில் இருந்தேன், புதுப்பேட்டையிலேருந்து போகிறேன், நம்பிக்கை மாதா பிரசிடியம். போனேன். உடனே கரெக்டாக அந்த அம்மா என்கிட்ட, பிரதர் நீங்கள் ஒரு 30 காசு கொடுக்கணும். கேட்டது யாரு? செனாத்தூஸ் பொருளாளர். செனாத்தூஸ் பொருளாளர் 30 காசை கண்டிப்பாக கவனமாக கேட்டு வாங்கி குறித்து வரும். அப்படின்னா நாம் எப்படி இருக்கணும்னு நீங்கள் யோசனை. அப்படிப்பட்ட சேனை முன்னோடிகளால் உருவாக்கப்பட்டிருக்கோம் நாங்கள்லாம். அந்த அளவுக்கு கை நூலை படித்து ஒழுங்கு பண்ணியிருக்காங்க. அப்ப கணக்கு வழக்கு கரெக்டாக இருக்கணும், மிகுந்த பொறுப்புடன் கவனத்துடன் கையாள வேண்டும். ரைட். கூட்டல் கழித்தல் தவறும். 151க்கு 1151 போட்டுருவோம். இல்ல 1151க்கு அந்த ஒன்றை விட்டுட்டு 115 போட்டுருவோம். அவசரத்தில் அடிக்கடி டோட்டல் கூட்டல் கழித்தலை சரி செய்து பார்க்க வேண்டும். 3 மாதத்துக்கு ஒரு முறை வரவு செலவுகளை சரிபார்க்க வேண்டும். 3 மாதத்துக்கு ஒரு முறை நீங்களே பார்த்து வச்சுக்கணும். எந்த செலவும் தலைவரின் அனுமதி பெற்றுதான் செய்ய வேண்டும். துணைத் தலைவர் ஒரு 100 ரூபா கேட்கிறாருன்னா கொடுத்துடலாமா?
தலைவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். எதுவாக இருந்தாலும் பிரசிடென்ட் கூட்டத்தில் பேசணும். வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணி, சகோதரி நீங்கள் வர்றப்ப ஒரு 200 ரூபா எடுத்துட்டு வந்துருங்க. நோ, தலைவர்கிட்ட கேளுங்க பிரதர், தெளிவா இருக்கும். ஆண்டுதோறும் கணக்குகளை தணிக்கை செய்து மேல் நிர்வாக சபைக்கு கொடுக்கணும். 12 மாத கணக்கையும் டோட்டல் பண்ணி, ரகசியபையை டோட்டல் பண்ணி, நன்கொடை பிரசிடென்ட் கொடுக்கின்ற நன்கொடை இதெல்லாம் டோட்டல் பண்ணி, செலவுகளெல்லாம் கரெக்ட் பண்ணி எழுதி கழிச்சு கையிருப்பை போட்டு மேல் நிர்வாக சபைக்கு கொடுக்கும். செயல்படாத பிரசிடென்ட் ஒன்று இருக்கு, அந்த பிரசிடென்ட் செயல்படல. அப்ப அந்த பிரசிடென்ட் இருக்கக்கூடிய பொருள்கள் இதானே, சேனை சம்பந்த பீட பொருள்கள், பதிவேடுகள், ரகசிய பை காணிக்கை, அந்த மீதி காசு இவ்வளதையும் கொண்டு வந்து எங்க கொடுக்கணும்? கியூரியா மேல் நிர்வாக சபையில் கொடுத்தோம். யாருக்கு சொந்தம்? அது மரியாதை சேனைக்கு சொந்தம், மாதாவுக்கு சொந்தம், எல்லாமே கியூரியா கிட்ட கொண்டாந்து கொடுத்தோம். அவங்க பாட்டில் மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு யாராவது ஒரு வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு தான் சரியாது, தவறு. அது பொறுப்பாளர்கள் போய் முறைப்படி சொல்லி அதையெல்லாம் பங்கு சாமியார் மூலமாக கேட்டு வாங்கிட்டு வந்தோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரசிடென்ட் 830 ரூபா வச்சுருந்தாங்க. பிரசிடென்ட் செயல்படல. உடனே அதை எல்லாத்தையும் கேட்டு வாங்கி கியூரியாவில் கொடுக்க சொல்லியாச்சு. கியூரியாவில் கொடுத்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு அந்த பிரசிடென்ட் மறுபடியும் தொடங்கப்பட்டது. பல முயற்சிகள்லாம் பண்ணி தொடங்கணும். இப்போ அந்த பிரசிடென்ட் கேட்குது, அந்த 830 ரூபாயை கொடுங்கன்னு கேட்குது. சரியா? சரியா? எங்க காசு. எப்படி 830 யாரு காசு தான்? எங்க காசு. அப்ப ஏன் அந்த பிரசிடென்ட் நின்று போச்சுன்னு தெரியுதா? அப்ப அந்த ஒரு வார்த்தையிலேயே தெரிஞ்சு போச்சு அந்த பிரசிடென்ட் ஏன் நின்றுச்சுன்னு. அப்ப இனிமேலும் அந்த பிரசிடென்ட் நிலைச்சு நிற்குமாங்கிறது கேள்விக்குறி. அதுக்கு வேற ஒரு நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு வைங்க, சொல்றேன். அதுவல்ல, சேனைக்குரிய காசு மேல் நிர்வாக சபைக்கு போயிடுச்சுன்னா அது அங்க ரகசிய பையில போட்ட மாதிரி. அது 830 ரூபா ரகசிய பையில போட்ட மாதிரி தான். புது பிரச்சனை ஆரம்பிச்சா மறுபடியும் ரகசிய பை போட்டு சேர்க்கணும். ஸோ இந்த ஒழுங்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சேனை நிர்வாகத்திற்கு சொந்தமான பொருள் பிரசிடென்ட் நிறுத்தப்பட்டு விட்டால் மேல் நிர்வாக சபையில ஒப்படைக்கும். இதெல்லாம் பொருளாளருடைய கணக்கு வழக்கில் கரெக்டாக இருக்கணும். பொருளாளர் இந்த இப்போ ஒரு பிரசிடென்ட்லேருந்து ஒரு சுருவம் 2 கேண்டில் ஸ்டாண்ட்லாம் வந்துருச்சுன்னா அவர் ஒரு நோட்டில் எழுதி வைக்கணும். ஒரு சுருவம் இருக்குது, 2 கேண்டில் ஸ்டாண்ட் இருக்குது, 2 பூ ஜாடி இருக்குது, எழுதி வைக்கணும். 2 சிறுவம் இருக்குது, 4 கேண்டில் இருக்குது. வேற ஒரு பிரசிடென்ட் உருவாக்குன்ற பொழுது கொடுப்பாங்க கொண்டு போய். அப்போ என்ன, பதிவேடு, பொருள் பதிவேடு எழுதி வைக்கணும், ஸ்டாக் ரிஜிஸ்டர் எழுதி வைக்கணும். இதெல்லாம் பொருளாளருடைய முக்கியமான பணிகள். அப்ப இந்த பணிகளெல்லாம் சிறப்பாக செய்வதற்கு நமக்கு என்ன அடித்தளமாக இருக்க வேண்டும்? முதல்ல சொன்ன அந்த மரியன்னையினுடைய ஒன்றிப்பு, பக்தி, மனப்பான்மை, ஒன்றிப்பு, தாழ்ச்சி, பிரசன்னம், மாதாவுடைய பிரசன்னம், இது எல்லாவற்றையும் நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். பிரசிடென்ட்டின் தவறுகள் பெரும்பாலும் யாருடைய தவறா இருக்கும்? கைநூல் என்ன சொல்லுது? படைகளின் தோல்விக்கு யார் பொறுப்பா இருப்பாங்க? படை தளபதி தான். அதனால அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கைநூல்ல இன்னொரு அழகான பக்கம் 231 நினைக்கிறேன். சேனை ஒழுங்குமுறைகளை அவர் சரியா கடைபிடிக்கலன்னா சேனைக்கு அவர் துரோகம் செய்கிறார்னு இருக்கு, கடுமையான வார்த்தையில போட்டிருக்கு. அதனால ஒழுங்குமுறைகளை அவர் சரியா கடைபிடிக்கணும். நான் மறுபடியும் ரெஃப்ரெஷ்ஷா சில பாயிண்ட் சொல்றேன். பொதுவா பொறுப்பாளர்கள் என்பவர்கள் பணியாளர்கள், நம்ம புரிஞ்சுக்கணும். பொறுப்பாளர் என்பவர்கள் யாரு? சத்தமா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் தாழ்த்தி சொல்லணும்னா, தாழ்ச்சினா அப்படி இல்லை, கரெக்ட். கை தட்டுங்க, கை தட்டுங்க, அருமையான கை தட்டுங்க.
பொறுப்பாளர் என்பவர்கள் வேலையாட்களோ குறைவு. நாங்க தான் மாற்றி சொல்றோம்ல, வேலையாட்களோ குறைவு வேலையோ. எப்படி மாற்றணும் கரெக்டா? அதனால ஆண்டவர் சொன்னாரு. ஆனா நாம இன்னைக்கு சேனைக்காக அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். வேலை நிறைய இருக்கு, வேலையாட்களும் மேய்ப்பன் தான் அதிகமா இருக்கான். மேய்க்கின்ற மக்களை பார்க்கின்ற அந்த பணி செய்ய ஆள் கிடையாது. எல்லாருமே பொறுப்பு வரணும் நினைக்க கூடாது, பணி செய்யணும். ஆக மரியன்னையோடு ஒன்றிப்பு, மரியன்னை பக்தி, மரியின் தாழ்ச்சி, மரியினுடைய அந்த அருள் வரங்கள், இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய தாழ்ச்சி. இந்த தாழ்ச்சி என்ற மனப்பான்மையிலே சேனை பொறுப்பாளர்கள், அதாவது சேனையின் வேலையாளர்கள், பணியாளர்கள் தங்களுடைய பணியை கைநூலை முறைப்படி படுத்தி அதன் வழியிலே அந்த வெளிச்சத்திலே தன்னுடைய பிரசிரியத்தையோ தன்னுடைய கியூரியாவையோ சிறப்பாக வழிநடத்தி செல்லுகின்ற அந்த உன்னதமான ஆற்றல் மரியாயின் சேனையினுடைய புனித வாழ்வுக்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை இந்த பயிற்சி களத்திலே நாம் புரிந்து கொண்டு அன்னைக்கு நன்றி சொல்வோம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஒரு சேனையருக்கு அழகு அவர்கள் கொடுக்கிற வாக்கு பிரமாணிக்கம். அதை விட அழகு நேரம் தவறாமை. குறித்த நேரம் தொடங்கி குறித்த நேரம் முடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்முடைய அன்பு சகோதரன் இந்த மூத்த சேனையர். 10:15 நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவர் 9:30க்கே வந்து உட்காந்துட்டார். 10 மணிக்கு வர வேண்டியவையெல்லாம் 12 வரைக்கும் வந்துக்கிட்டே இருந்தாங்க அலுவலர்கள். இதில் இருக்கிறதெல்லாம் அலுவலர்கள். அந்த முடிக்க வேண்டியது 12:10 அவருக்கான டைம். ஷார்ப்பாக 12:09க்கே அவருடைய இது ஒரு நல்ல பலமாக ஒரு கைகளை தட்டுங்க. நல்ல ஒரு ஒழுங்குள்ள சேனையர். எவ்வளோ பெரிய ஆயுதத்தை இன்னும் கொண்டு வந்திருந்தாலும் அந்த டைம், இதுதான் ஒழுங்கு கிரமம். சேனையில் ஒரு வார்த்தை ஒழுங்கு கிரமம், ஒழுங்கு மரியாதை. அவர் அன்பு சகோதரர் மிக மிக அழகாக 4 அலுவலர்களுடைய கடமையை எடுத்து சொல்லியிருப்பார் என்று நம்புகிறேன். நீங்கள் இல்லை நம்புறீங்களா? நல்லா இருந்துச்சா? கொஞ்சம் சீனி கொஞ்சம் காரம் எல்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு. ஆமாம், அவர் இதில் கேள்விக்கு இடமே இருக்க வாய்ப்பில்லாத அளவுக்கு தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அழகாக சொல்லிகிட்டு இருந்தார். கைநூலை பொறுத்த வரைக்கும் சேனையில் ஒரு ஆள், ஒரு கியூரியாவிலேயோ ஒரு சபையிலேயோ ஒரு சேனையர் ஒரு கேள்வி நீங்கள் எங்ககிட்ட அல்ல பொறுப்பாளர்கிட்ட, கியூரியா பொறுப்பாளர்கிட்ட அல்ல பிரசிடிய பொறுப்பாளர்கிட்ட கேட்குறீங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் முதல்ல யாருக்கு தெரியணும்? கேட்குறவைகளுக்கு தெரியணும். ஏன்னா விதாண்டவாதத்துக்கு கேள்வி கேட்குறவையெல்லாம் சேனையில் உண்டு. அப்போ சேனை கைநூலில் இருக்குது. முதல்ல அது கேள்வி எழுப்புறவைகளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பொறுப்பாளர்கள் பதில் சொல்ல தெரியலங்கிறதுக்காக ஒப்புக்கு பதில் சொல்ல தேவையில்லை. எனக்கு தெரியலை, நான் நிர்வாக சபையில் கேட்குறேன், அல்ல கைநூலை படிக்கிறேன். கைநூல் படித்தா எல்லாருக்கும் தெரியும். இல்லது கேட்ட நீங்கள் சொல்லுங்கள் சகோதரி, கைநூலில் இருக்கு, அப்படியே இருக்கும். அது அவங்களுக்கு தெரியணும். அவங்க தெரிஞ்சால் அப்போ அது அப்படியே அழகாக ஆஃப் ஆகிடும். தேவையில்லாத கேள்வி கேட்குறவங்களுக்கு அந்த அளவுக்கு கூட வாய்ப்பு இல்லாத அளவுக்கு தான் அன்பு சகோதரர் உங்களுக்கு பயிற்சியை கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். சரிதானா? ஓகே. இப்போ அவருக்கு நம்ம என்ன செய்யலாம்? சிறப்பு செய்யலாம். ஏன்னா அவர் இங்கே மட்டும் இல்லை, நம்முடைய அகஸ்டின் பிரதரும் மறை மாவட்ட அளவில் நிறைய இடங்களுக்கு நான் அனுப்பிட்டு தான் இருக்கிறேன். நம்ம கொமிசியத்துக்கு உட்பட்ட இடங்கள் மற்ற தமிழ்நாடு முழுவதும் சகோதரர் போயிட்டுருக்காரு. அகஸ்டின் பிரதர் கொஞ்சம் உடல்நல அந்த சோர்வுகள், அதோட தன் பிள்ளையை வீட்டுக்கு அடிக்கடி போகிறாரு. அதனால அவரை எனக்கு நிறைய பயன்படுத்த முடியல. இன்னும் சொல்ல போனால் சொந்த இடத்துல யாருக்கு மதிப்பில்லை? மதிப்பு கிடையாது. எனக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. அப்போ அவர் அமர்ந்து இந்த சகோதரர் சொன்னது அத்தனையும் அகஸ்டினுக்கும் தெரியும்.
ஓகே, நம்ம இந்த நேரத்தில் அன்பு சகோதரருக்கு நண்பர்கள் 2 பேரும் நல்ல நண்பர்கள். இவ 2 பேர் இல்லை, சிம்யா நகரில் ஒரு சகோதரர் இருக்காரு. இப்படி மறை மாவட்டத்தில் அங்கொன்று இங்கொன்னு தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அன்பு சகோதரர் மனோகர் அவர்களுக்கு நேரம் தவறாமல் வந்து மிக அழகாக எங்கெங்கு இந்த பணியை நான் கொடுக்குறேனோ அங்கெல்லாம் போய் அவர் ஒத்த காசு இதுக்கெல்லாம் சேனையில் காசு அவருடைய வழிச்செலவுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்கறது தான் சேனையோட கடமை. ஆனால் அவர் நான் ஸ்டார்டிங்கில் ஒருக்க கேட்கும்போது அவர் வாங்கல், அதுக்கு அந்த வாங்குற நிலையில் ஆண்டவர் அவரை வைக்கவே இல்லை, அந்த மனசு அவருக்கு இல்லாமல் இல்லை. அவர் வருவார், தாழ்மை பெரிய ஆள், ஆனால் தாழ்மையாக பணி செய்வார். இது மட்டும் இல்லை, அவருக்கு பணி மறை மாவட்ட அளவில் நற்செய்தி பணி, அன்பிய பணி, நிறைய வேலை செய்துட்ருக்காரு. என் அன்பு சகோதரருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி உங்கள் அனைவரின் சார்பாக கைகளை தட்டி இந்த பொன்னாடையை போர்த்த அன்பு சகோதரர் நம்முடைய மூத்த சேனையர் அகஸ்டின் அவருடைய நண்பரை இந்த பொன்னாடை போர்த்த அன்போடு அழைக்கின்றேன். இப்போ பாருங்க, எப்படியோ அலுவலர்கள் நியாயத்துக்கு இதில் 150 அலுவலர்கள் நம்ம பங்கில் இந்த டைம் உண்டு. 150-60 பேர். நன்றி சகோதரி. உண்டு. எப்படியோ தொடங்கும் போது முதல்ல ஒரு 50 பேர், அப்புறம் ஒரு 60, 70, 80, 100, 150 அப்படி கிட்ட வந்து நெருக்கி உட்கார்ந்துருக்கிறிய முடிகிற டைமில் முந்தினவனுக்கு நல்லது கிடச்சிருக்கும். அதாவது சாப்பாட்டுக்கு மட்டும் நம்ம முந்தி போக தேவையில்லை. இப்படிப்பட்ட கருத்துக்களை கேட்பதற்கு வருங்காலங்களில் இந்த கருத்துக்கள் சொல்கிறதுக்கு எவ்வளவு பேர் உயிரோடு இருப்பாவன்னு தெரியாது. இதை நீங்கள் கற்றுக்கணும், நோட் பண்ணிருக்கணும். நீங்கள் அந்த இது கொண்டு வந்தீங்களா? பேப்பர் கொடுத்தீங்களா? எல்லாருக்கும் நோட் பண்ணியிருக்கேன். அந்த பேப்பர் கொண்டு வந்திருந்தீங்களா? ஓகே, எல்லா இடத்துலையும் அந்த பேப்பரே கொடுத்தார். ஓகே, தருவேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கான நேரம் கியூரியா கூட்டம். சாப்பாடு எல்லாம் ரெடி, எல்லாமே ரெடியாக இருக்குது. போய் அவங்க கியூரியாவில் ஜபமாலை எல்லாம் பண்ணியாச்சு. ஞான வாசகம் நம்ம இங்கே வாசிச்சிக்கலாம், ஆண்டு விழாவில் வாசிச்சிக்கலாம். அப்போ அடுத்தடுத்து உங்களுடைய பொறுப்பாளர்களுடைய காரியங்களை பார்த்து கொமிசிய செய்திகளை சொல்லி அடுத்த கட்டத்துக்கு 1:10 நீங்கள் முடித்து சாப்பிட்றதுக்கு போகலாம். 3 கியூரியாவும் ஒன்று போல் முடிக்க பாருங்கள். சாப்பாடு உங்களுக்கு தயாராக இருக்கும். முடிஞ்சு 2 மணிக்கு எல்லாரும் சார்பாக வந்து உட்காருங்க, விழா ஆரம்பமாக. அப்போ தான் நிறைய சேனையர் வருவாங்க. நம்ம பங்கில் உள்ள உறுப்பினர்கள் எல்லாம் இனி தான் வருவாங்க. மரியே வாழ்க,